வணக்கம். செயல்பாட்டு மன்றத்தின் சார்பாக ஆய்வு மாணவர்களுக்கான ஆய்வு பயிலரங்கம் இனிதே தொடங்கி 3 நாட்களை நிறைவு செய்கின்றன. நிறைவு நாளுக்காக இந்த அரங்கத்துல நாம் எல்லாரும் கூடியிருக்கின்றோம். இன்றைய நாளினுடைய சிறப்பு விருந்தினர், சிறப்பு அழைப்பாளர் பேராசிரியர் பழனிவேல் சார் வந்திருக்காங்க. ரொம்ப பெரிய ஆய்வு உலகத்துல மிகப்பெரிய விஷயங்களை எல்லாம் பரிசீலித்து பார்த்தவர். ஆய்வு திட்டங்கள்ல பல்கலைக்கழக மானியக் குழுவினுடைய யுஜிசியோட ஆய்வு திட்டங்கள் எல்லாம் செயல்பட்டவர். தனித்த நிலையில ஆய்வு சார்ந்து நிறைய இருக்கைகள்ல பங்கெடுத்தவர். நிறைய பல்வேறு விஷயங்களுக்கு செயல்பாடுகளுக்கு சொந்தக்காரர். பிரத்யேகமா சாருக்கான வரவேற்புரை இருக்குங்கனால நான் நிறைய சொல்ல முடியாது. கடந்த 3 நாட்களாக பேசிய ஆய்வறிஞர்களைப் போலவே இந்த தலைப்புல பேசுவதற்கு எல்லா விதமான பொருத்தப்பாடுகளும் உடைய ஒரு தேர்ந்த ஆய்வறிஞரை தான் இந்த அரங்கத்துக்கு நாம அழைத்து வந்திருக்கிறோம். பழனிவேல் ஐயா இன்னும் சிறிது நேரத்துல நமக்கு ஆய்வுரை வழங்க இருக்கிறாங்க. முதற்கண் வாகை தமிழ் சங்கத்தின் சார்பாக சிறப்பு விருந்தினரை நான் வரவேற்றுக் கொள்கின்றேன். ஆய்வரங்கத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய ஆய்வாளர்கள், பேராசிரியர் பெருமக்கள் உள்ளிட்ட உங்கள் அத்தனை பேரையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றேன். வழக்கம் போல வாகை தமிழ் சங்கத்தினுடைய குடும்ப உறவுகள் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு எனக்கு பெரிய வகையில உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. ரெக்கார்டிங் செய்தல், அது மாதிரி போஸ்டர் கிரியேஷன் ஒர்க்கு, அது மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மு, ஃபீட்பேக் ஃபார்ம்னு இப்படி நிறைய விஷயங்களை இந்த அரங்கத்தை நடத்துவதற்காக எனக்கு உதவி செஞ்சுருக்காங்க. அவங்களும் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறாங்க. அவங்களையும் நான் வாகை தமிழ் சங்கத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றேன். வருகை தந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினரை, சிறப்பு ஆய்வறிஞரை முறையாக அறிமுகம் செய்யும் பொருட்டு வாகை யாழிசை தமிழியல் ஆய்வு மன்றத்தினுடைய உறுப்பினர் முதுமுனைவர் சண்முகராணி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். சண்முகராணி அவர்கள் பழனிவேல் சார் குறித்தான வரவேற்பையும் அறிமுகத்தையும் வழங்குவார்கள். அதனை தொடர்ந்து உரை நிகழும். நன்றி. ராணி மேம். அனைவருக்கும் வணக்கம். நமது சிறப்பு விருந்தினரை பற்றிய ஒரு சிறப்புரையாக இந்த உரை அமையும். நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் முனைவர் பழனிவேல் ஐயா அவர்கள் குமரகுரு பன்முக கலை அறிவியல் கல்லூரியின் தமிழ் படைப்பாக்க துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வர்றாங்க. அடுத்து பல்கலைக்கழகத்துல மேடம் சித்ரா அவர்கள் நெறிக்காட்டல்ல நன்றிம்மா. சரியா கேட்கலையம்மா. இப்ப கேக்குதா? கேக்குமா. கேக்கு. காணி நிலம் அப்படிங்கிற ஒரு இதுல மகாகவி பாரதியார் உயராய்வு மையத்துல இணை ஆய்வறிஞரா 4 ஆண்டுகளா பணியாற்றியிருக்காங்க. பல்கலைக்கழக மானிய குழுவிடமிருந்து 1,47,500 நிதி பெற்று இந்த குறுந்திட்ட ஆய்வை நிறைவு செஞ்சிருக்காங்க. இவரோட நெறிக்காட்டல்ல ஆய்வியல் நிறைஞர் பட்டம் 2 பேரு முடிச்சிருக்காங்க. அடுத்து இவங்க முனைவர் பட்ட ஆய்வையும் மேற்கொண்டு அதாவது கைடன்ஷிப்பும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பேராசிரியர் இவர் 100க்கும் மேற்பட்ட பன்னாட்டு தரங்கள்ல கலந்து கொண்டு இவங்க கட்டுரை வாசிச்சிருக்காங்க. கவிமுகில் சிறந்த நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் இவர். இவர் இயற்கை ஆர்வலர் உள்ளிட்ட விருதுகளை பெற்றுள்ளார். இவர் இலக்கியங்கள்ல வேளாண்மையில் பதிப்பு ஆசிரியராகவும், மகாகவி பாரதியார் நினைவு நூற்றாண்டு மலர் பதிப்புக்குழு உறுப்பினராகவும் பணிபுரிந்து வந்திருக்கிறாரு. அடுத்து இவங்க பல்வேறு இணைய இதழ்கள்ல வெளியிட்டு வந்திருக்காங்க. இப்போ ஒரு கவிதை எழுதிருக்காங்க. அது எப்போ வரும்னு தெரியல. அந்த மாதிரி சிறப்பான செயல்களை செஞ்சு வரும் நம்மளோட சிறப்புரையாற்ற வரும் இவர் பல
சிறப்புகளை பெற்று நம் முன்னாடி இப்ப வந்து சிறப்புரை ஆற்ற வருகிறார். ஐயா அவர்களை இப்ப சிறப்புரை ஆற்ற வருமாறு அழைக்கிறோம். நன்றி சார். நீங்க உரை வழங்கலாம் சார். தமிழியல் ஆய்வு நெறிமுறைகள். பழனிவேல் சார் வரலாம். வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். நன்றிங்க சார். வாகை தமிழ் சங்கம் சார்பில் வாகை யாழிசை பல்துறை தமிழாய்வு செயல்பாட்டு மன்றம் நடத்தும் ஆராய்ச்சி நெறிமுறைகள் குறித்த இணைய வழி பயிலரங்கிற்கு வருகை புரிந்துள்ள அன்பிற்கினிய நண்பர்கள், சகோதரர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்புன்னு தான் எனக்கு நான் சொல்லிக்கணும். ஏன்னா ஆய்வுல கொஞ்சம் எனக்கு ரொம்ப விருப்பம் உண்டு. அதை அறிந்து என்னுடைய அன்பிற்கினிய நண்பர் சகோதரர் ஜெகதீசன் அவர்கள் ஐயப்பன் ஐயாவோட ஒரு நட்பை ஏற்படுத்தி கொடுத்தாரு. அதன் வாய்ப்பா பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த அமர்வுல நான் பேசக்கூடிய கருத்துக்கள் எனக்கு ஆசிரியர்கள் சொன்னது, நான் வாசித்தது, நான் உள்வாங்கி கொண்ட அந்த முறைமையில தான் என்னுடைய கருத்துக்களை நான் எடுத்துரைக்க போறேன். இதுல சிறப்பு கருதி நல்ல விஷயங்கள் இருக்குதுன்னா அது எல்லாம் உங்களுடைய பங்கேற்பாளர்கள் உங்களுக்கு சேரும். ஏதேனும் சிறு சிறு குறைகள் இருந்தால் அது என்னுடையது என்ற அந்த உறுதிப்பாட்டை இங்கே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது நம்ம வந்து உரைக்கு உள்ள போகலாம். அதுக்கு முன்பாக ஒரு சில விஷயங்கள் பகிர்ந்துட்டு உள்ள போய்க்கிறேன். நான் நேத்து தொடர்ந்து 2 அமர்வுகள்ல நான் கொஞ்சம் கலந்துகிட்டேன். என்னுடைய உரை வந்து இன்னும் கொஞ்சம் எளிமைப்படுத்திக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால நான் கொஞ்சம் எளிமைப்படுத்திருக்கேன். ஆசிரியர்கள் பங்கேற்பாளர்களா இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு அது ரொம்ப இதா கூட இருக்கலாம். எளிமையா இவ்வளவு எளிமையா அப்படின்னு கூட தோணலாம். ஆனா நேற்று சிலர்லாம் வினா கேட்கும்போது அந்த இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் எளிமைப்படுத்தினா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம், ஏன்னா ஒரு வகுப்புல எல்லாருமே தேர்ந்த மாணவர்களா இருக்க மாட்டாங்க. ஒரு கொஞ்சம் இதுலயும் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான மாணவர்களை கருத்துல வச்சுதான் நான் என்னுடைய உரை இன்னும் கொஞ்சம் எளிமைப்படுத்திருக்கேன். ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம பொது வெளியில கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, வெளிநாடுகள்ல வேலை கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப எளிமையா கிடைச்சிடும். ஆனா பட்டம் வாங்குறது அப்படிங்கிறது முடியாத ஒரு காரியமா இருக்கும். ஆனா இந்தியாவுல பாத்தீங்க அப்படின்னா பட்டம் எளிதில் வாங்கிடுறோம். ஆனா வேலைங்கிறது அங்க கடினமா இருக்கு. பொதுவாக மேலை நாடுகள்ல குறிப்பிட்ட எந்த நாடு சொல்ல சில நிறைய மேலை நாடுகள்ல 50 வயதுல ஒருவர் பட்டம் பெறுவது அப்படிங்கிறது அங்க இயல்பான ஒரு செயல்பாடு தான். 50-60 வயதுல பட்டம் வாங்குவாங்க. இளங்கலை பட்டம் வாங்குவாங்க, முனைவர் பட்டம் கூட வாங்குவாங்க. அங்க வந்து அவங்களுக்கு வந்து என்னன்னா அது இயல்பா தான் தெரியும். ஆனா இந்தியாவுல ஒரு 30 வயது 35 வயது மேல ஒருத்தர் படிக்கிறார் அப்படின்னா அவர் நம்ம ஆச்சரியமா பார்க்க ஒரு நிலை இருக்கு. இது என்ன அப்படின்னா அந்த ஆய்வு குறித்த ஒரு கல்வி அப்படிங்கிறது தொடர்ந்து கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம், ஒரு ஆராய்ச்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளக்கூடிய விஷயம் அப்படிங்கிற அந்த சிந்தனை இந்திய பரப்புல கொஞ்சம் குறைவா இருக்கு அப்படிங்கறதா ஒரு எண்ணம். ஏன் இதை சொல்ல வர அப்படின்னா, நம்ம இன்னைக்கு ஆராய்ச்சி குறித்து பேச போறோம் இல்லைங்களா? இப்போ எல்லாருக்குமே வந்து தன்னுடைய ஆய்வு சிறப்பா இருக்கணும், பாராட்டத்தக்கதா இருக்கணும், முழு நிறைவு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா என்ன ஒரு ஆரம்பத்துல ஒரு விஷயம் உங்களுக்கு பதிவு பண்றேன். என்ன அப்படின்னா, இன்றைக்கு வெளிவரக்கூடிய ஆய்வுகள்ல கிட்டத்தட்ட 80-90 விழுக்காட்டு ஆய்வுகள் ஆய்வு நெறியாளருக்கும் சரி, அந்த ஆய்வு செய்யக்கூடிய ஆராய்ச்சியாளருக்கும் சரி முழு மனநிறைவை கொடுப்பதில்லை. ஏன் அப்படின்னா, அது அவங்களுக்குள்ள அது பல காரணங்கள் சொல்லப்படலாம். அவங்களுக்கு அந்த காலச்சூழல் வந்து ஒத்து வராம இருக்கலாம், இல்ல அதுக்குள்ள ஏதாவது ஒரு வேலைப்பளு இருக்கலாம். அந்த மாதிரியான சில காரணங்களால, சில கட்டாயத்தின் பேர்ல கால எல்லைக்காக அவசர அவசரமா நிறைவு செஞ்சு அவங்க கொடுக்க வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்குது. ஸோ அப்போ வரக்கூடிய இதுல அவங்களுக்கு முழு நிறைவு இருக்கணும் அப்படின்னா, இப்பவே ஆய்வாளர்கள் நீங்க உங்க ஆய்வு குறித்து திட்டமிட ஆரம்பிச்சுக்கணும். தொடங்கியிருக்கீங்க அப்படின்னா, ஏன்னா இப்ப வந்து நீங்க உங்க பங்கேற்பாளர்கள் நிறைய பேர் வந்து பல நிலைகள் இருப்பீங்க. தொடக்க நிலையில இருப்பீங்க, நிறைவு செய்யக்கூடிய ஒரு நிலையில கூட இருப்பீங்க. அப்படி இருக்கும்போது உங்களோட ஆய்வு உங்களுக்கு ஒரு மன திருப்தி அளிக்கும் மாதிரியா இருந்தா மட்டும் நீங்க அந்த இதுக்கு போங்க. அப்படி இல்லைன்னா கூடுதல் காலம் எடுத்து கூட அதை நிறைவா செய்யுங்க. ஏன்னா வாழ்க்கையில ஒரு முறை தான் நீங்க முனைவர் பட்டம் போய் போறீங்க. அதை செஞ்சு உங்களுக்கு ஒரு மன நிறைவு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் பதிவு செய்வேன். ஏன்னா இது என்னுடைய சொந்த அனுபவம். நான் என்னுடைய ஆய்வுல இப்பெல்லாம் படிச்சு பார்க்கும்போது நம்ம இன்னும் இது இப்படி பண்ணிருக்கலாம், அப்படி பண்ணிக்கலான்ற எண்ணம் எனக்கு இப்ப நிறைய வருது. ஸோ அந்த வருத்தம் உங்களுக்கு வந்துடக்கூடாதுங்கிற ஒரு பதிவை நாங்க முன்னாடி வச்சுட்டு என்னுடைய உரைக்கு போறேன். தமிழியல் ஆராய்ச்சி நெறிமுறைகள். இதுல வந்து ஆராய்ச்சி நெறிமுறைகள்ங்கிறதுல சில அடிப்படை விஷயங்கள் இருக்கும். அதுல நான் எல்லாத்தையும் விளக்க போறதில்ல. சில விஷயங்கள் மட்டும் தொட்டு காமிச்சுக்கிறேன். பொதுவா தமிழியல் ஆராய்ச்சி நெறிமுறைகளை இந்த உரையை நான் ஒரு 6 நிலைப்பாடுகளா வகுத்துக்கிறேன். 1 அறிமுகம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு. 2வது ஆராய்ச்சி நெறிமுறைகள்ல சில குறிப்பிடத்தக்க கூறுகள். இப்ப இதுக்கு முன்னாடி 3 நாளுக்கும் பேசின உரையறிஞர்கள் விட்டு சென்ற சில குறிப்புகளை மட்டும் நான் உங்களுக்கு தொட்டு காமிச்சிட்டு நான் அப்படி போயிடுறேன். அதுக்கப்புறம்
பிற மொழிகளில் உள்ள ஆராய்ச்சி நெறிமுறைக்கும் தமிழியல் ஆராய்ச்சி நெறிமுறைக்குமான அடிப்படை வேறுபாடுகள், சில சின்ன சின்ன வேறுபாடுகள் அதை சுட்டி காட்டணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தமிழியல் ஆய்வுகள், அதுல இலக்கியம் சார்ந்து குறிப்பா அதுல கவிதையை, அதுல புது கவிதையை எடுத்துக்கிட்டு எப்படி ஒரு ஆய்வை முன்னெடுத்து போகலாம் அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதல் உங்களுக்கு வழங்க போறேன். அதுக்கப்புறம் தமிழியல் ஆராய்ச்சியில நம்ம கொண்டிருக்கிற சில சிக்கல்கள், சவால்கள் என்னென்ன அதை உங்க முன்னாடி வைக்கலான் இருக்கேன். அதுக்கப்புறம் நவீன காலத்துல தமிழியல் ஆராய்ச்சி எப்படி போயிட்டு இருக்கு, முக்கியமா கோட்பாட்டு ஆய்வுல தான் போகுது, அது எந்த மாதிரி போகுது அப்படிங்கிற இந்த 6 நிலைப்பாடுகள்ல தான் என்னுடைய உரையை நான் அமைச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல அறிமுகம் அப்படிங்கிற அந்த ஒரு இதுல பாத்தீங்க அப்படின்னா, நான் அதை ஒரு வினாக்களா அமைச்சுக்கிறேன். இந்த அறிமுக பகுதியை வந்து நான் ஒரு வினாக்களா வச்சுக்கிட்டு நீங்க கேட்கறதா நினைச்சு நம்ம சொல்றேன். இப்ப தமிழ் அப்படிங்கிறது ஒரு மொழி இல்லையா, நமக்கு தெரியும். இந்த தமிழியல் அப்படிங்கிறது என்ன, தமிழுக்குமான தமிழியலுக்கான வேறுபாடு, அடிப்படை நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். தமிழ் அப்படிங்கிறது ஒரு மொழி, சரிங்களா. இந்த தமிழியல் அப்படிங்கிறது அந்த மொழியை குறித்து இலக்கியம், அந்த மொழியில் தோன்றக்கூடிய இலக்கியம், அதன் பண்பாடு, அதனுடைய வரலாறு ஆகிய அனைத்தையும் உள்ளடக்கிய ஆய்வு செய்யக்கூடிய ஒரு துறை தான் தமிழியல் அப்படிங்கிறது. ஆய்வு கண்ணோட்டத்தோட அணுகக்கூடிய ஒரு துறை. சரி, இப்ப தமிழியலுக்குள்ள என்னென்னலாம் அடங்கும், என்னென்னலாம் வரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, தமிழ்ல தோன்றிருக்கக்கூடிய இலக்கியங்கள், இலக்கண நூல்கள், மொழியியல் குறித்த சிந்தனைகள், ஆய்வுகள், திறனாய்வியல், நாட்டுப்புறவியல், கல்வெட்டியல், தொல்லியல், வரலாற்றியல், பண்பாட்டியல், அகராதியல், மொழிபெயர்ப்பியல், ஊடகவியல், கணினியியல், தொழில்நுட்பவியல், இப்படி நம்ம அடுக்கிட்டே போலாம். ஏன்னா தமிழியல் அப்படிங்கிறது ஒரு பரந்துபட்ட ஒரு களம். அதை வந்து நம்ம இந்த 1 மணி நேரத்துக்குள்ள அப்படிங்கிறது நம்மளால அவ்வளவு எளிதில் விளக்க முடியாது. அதுல ஒரு பகுதியை மட்டும் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு விளக்குனா சீக்கிரம் இந்த குறிப்பிட்ட கால அளவுக்குள்ள எல்லாம் நிறைய செய்ய முடியும். சரிங்களா. சரி, இப்ப இன்னொரு அடிப்படையான ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆய்வு, திறனாய்வு ரெண்டும் ஒண்ணுதானா? நிறைய பேருக்கு அது குழப்பத்தை தரலாம். இல்ல, இரண்டுத்துக்கும் அடிப்படையில வேறுபாடுகள் இருக்கு. சரிங்களா. இப்ப என்ன அப்படின்னா, பொருண்மை ரீதியில பாக்குறோம் அப்படின்னா, ஒரு திறனாய்வு அப்படிங்கிறது ஒரு படைப்பினுடைய கருத்து, ஒரு படைப்பு அல்லது ஒரு கருத்து, அதனுடைய சிறப்பு என்ன, அதனுடைய குறை என்ன, இப்படி சொல்லக்கூடியதான் திறனாய்வு. ஆனா ஆய்வு அப்படிங்கிறது அந்த படைப்பு குறித்து ஆழமாக சிந்தித்து ஆராய்ந்து உண்மைகளை வெளிப்படுத்துவது, விளக்கங்களை தருவது. சரிங்களா. இதுதான் ஆய்வுக்கும் திறனாய்வுக்குமான அடிப்படை வேறுபாடு. இன்னும் சில வேறுபாடுகள் இருக்கு, அதை சொல்லிடுறேன். இந்த திறனாய்வினுடைய நோக்கம் அப்படிங்கிறது அந்த படைப்பினுடைய தரம் எப்படி இருக்கு, கலைநயம் எப்படி இருக்கு, கருத்து, அழகியல், உத்திகள் இதெல்லாம் எப்படி இருக்குங்கிறது மதிப்பீடு செய்யறது. சரிங்களா. ஆனா ஆய்வு அப்படிங்கிறது ஒரு புதிய அறிவை உண்டாக்குவது, இருக்கிற ஒண்ணை வச்சுக்கிட்டு அதுல இருந்து ஒரு புதிய உருவாக்கி தருவது. அணுகுமுறையில பாத்தீங்க அப்படின்னா அது வந்து திறனாய்வுங்கிறது ஒரு விமர்சன நோக்கில தான் நம்ம போவோம். சரிங்களா. அந்த திறனாய்வு அப்படிங்கிறது ஆய்வினுடைய ஒரு பகுதியா கூட நம்ம எடுத்துக்கலாம். அது உள்ளுக்குள்ள ஒரு பகுதியை தான் நம்ம சொல்லணும், உண்மையை சொல்லணும் அப்படின்னா. அறிவியல் முறை ஆய்வில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது அறிவியல் முறையிலையும் முறையான ஆராய்ச்சியும் அடிப்படையாக கொண்டுதான் அதுல வருது. சரிங்களா. அதுக்கப்புறம் மதிப்புரை, அதாவது திறனாய்வினுடைய முடிவுல நம்ம ஒரு மதிப்புரையை கொடுப்போம், ஒரு விமர்சன முடிவு கொடுப்போம். ஆனா ஆய்வுல அப்படி இல்ல, புதிதாக கண்டறிந்த ஒன்றை நம்ம முன்வைக்கணும், அது குறித்த விளக்கங்களை தரணும். திறனாய்வினுடைய நோக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது அதனுடைய பயன்பாடு அப்படிங்கிறது இலக்கிய விமர்சனம், நூல் மதிப்புரை, இததான் அது அதனுடைய பெரும்பான்மையான பயன்பாடு. ஆனா ஆய்வுங்கிறது அப்படி இல்லை. முனையற்பட்ட ஆய்வுகளுக்கும் பிற்காலத்துல அதுக்கப்புறம் ஆராய்ச்சி கட்டுரைகளுக்கும் நம்ம ஐயப்பன் சார் மாதிரி முதுமுனைவர் பட்டம் மேற்கொள்வதற்குமான ஒரு பயன்பாட்டை ஆய்வு தரும். ஸோ இப்போ ஆய்வுக்கும் திறனாய்வுக்குமான அடிப்படை வேறுபாடுகளும் உங்களுக்கு நான் அதுல சுட்டி காமிச்சிருக்கிறேன். சரிங்களா. சரி, இப்ப அடுத்து ஆராய்ச்சியினுடைய நோக்கம் என்ன, ஆராய்ச்சி ஏன் தேவை? இந்த ஆராய்ச்சி அப்படிங்கிறது ஒரு புதிய அறிவை உருவாக்குறது அல்லது இருக்கிற ஒண்ண செம்மை செய்வது, செம்மைப்படுத்தி காட்டுவது. சரிங்களா. இதுதான் அந்த ஆராய்ச்சியினுடைய அடிப்படை நோக்கம், புதிதாக ஒன்றை உருவாக்குவது. சரி, ஏன் ஆராய்ச்சி நெறிமுறைகளை பின்பற்றணும்? ஆராய்ச்சி ஓகே, ஆராய்ச்சி நெறிமுறைகளை ஏன் பின்பற்றணும்? உங்களுக்கு தெரியும், நம்முடைய தமிழ் பரப்பு அப்படிங்கிறது மிக நீண்ட பழமையான தொன்மையான பரப்பு. எதையுமே நம்ம வந்து ஒரு நெறிமுறைகளுக்கு ஒரு உட்பட்டு தான் நம்ம சொல்லுவோம். இப்ப நீங்க அக இலக்கியங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சங்க காலத்துல அறத்தோட நிற்றல் அப்படின்னு ஒரு துறை இருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த அறத்தோட நிற்றல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா
தன் உள்ளத்தில் தோன்றிய அந்த அக உணர்வை, காதலை ஒரு தலைவி வெளிப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு ஒரு முறை இருக்கு. யார் யார்கிட்ட வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு முறை இருக்கு. தலைவி நேரடியா போய் தன்னுடைய அம்மா கிட்டயோ, தன்னுடைய அப்பா கிட்டயோ, சகோதரன்கிட்டயோ இல்ல ஊராட்டையும் சொல்லிட முடியாது. அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த பெண்ணுக்கு பழிச்சொல் வந்துடும். அப்ப தன்னுடைய உணர்வை வெளிப்படுத்துறதுக்கு கூட நம்ம முன்னோர்கள் ஒரு துறை வகுத்திருக்கிறாங்க. தலைவி தோழி தோழி செவிலித்தாய்கிட்ட சொல்லணும், செவிலித்தாய் நற்றாய்கிட்ட சொல்லணும், நற்றாய் தாய் தமையன்ட்டு சொல்லணும். இப்படிதான் அதனுடைய முறை வச்சிருக்கிறாங்க. ஒரு எண்ணத்தை வெளிப்படுத்துறதுக்கு கூட இவ்வளவு முறை வச்சிருக்கிற நம்ம முன்னோர்கள், அப்ப ஆராய்ச்சிக்குன்னு சில நெறிமுறைகள் வச்சிருப்பாங்க இல்லையா? அது பழங்காலம் தொட்டும் வந்துகிட்டு இருக்கு. இப்ப நவீன காலத்துல மேலை நாடுகளுடைய கருத்தாக்கங்கள், அவங்களுடைய அந்த சிந்தனைகளுடைய தாக்கத்தினால சிலது கூடுதலா நம்ம சேர்த்துட்டு இருக்கிறோம். இவ்வளவுதான் விஷயம். இப்ப ஏன் இந்த ஆராய்ச்சி நெறிமுறை வேணும் அப்படின்னா, ஒன்று முக்கியமா தரமானதா இருக்கணும். சரிங்களா? அதுதான் முக்கியமான விஷயம். இன்னொன்னு ஒரு அடிப்படை விதி இருக்கணும். எதையுமே பொத்தம்பாக்குல போற போக்குல சொல்லிட்டு போற ஒரு நிலைப்பாடு இருக்கக்கூடாது. இது இப்படிதான்னா இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் சொல்லணும், இப்படிதான் அப்படிங்கிற ஒரு முறைப்பாடு வேணும். அப்ப ஆராய்ச்சி செய்யும் போது இந்த முறையில தான் செய்யணும், இப்படிதான் அதனுடைய கருத்தை பதிவு செய்யணுங்கிற ஒரு விஷயம் அங்க அடிப்படையா இருக்கு. ஏன்னா எல்லாரும் அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஆய்வுக்குள்ள நான் ஆய்வு செய்யற ஆய்வுக்குள்ள எல்லாரும் உள்ள வர்றதுக்கான ஒரு களம் உண்டாகும். அதனாலதான் அந்த ஆராய்ச்சி நெறிமுறைகளும் முறையா நம்ம பின்பற்றணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஆராய்ச்சி நெறிமுறையுடைய நோக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உண்மையான தரவுகளை திரட்டி ஆய்வு செய்யறது முதன்மை நோக்கம். அதன் மூலமா புதிய கருத்துக்களை, புதிய சிந்தனைகளை வெளிக்கொண்டு வருவது, ஏற்கனவே சொல்லப்பட்ட பழைய கருத்துக்களை அல்ல பழைய சிந்தனையை மறு ஆய்வு செய்வது. அப்புறம் குறிப்பா தமிழ் அறிவை, தமிழியல் ஆராய்ச்சியினுடைய அடிப்படை நோக்கம் தமிழ் அறிவை விரிவுபடுத்துவது. இதுதான் முக்கியமான ஒரு நோக்கம். சரி, இது அறிமுகப்பதி இதோட நம்ம நிறைய செஞ்சுக்கலாம். இப்ப ஆராய்ச்சியினுடைய அடிப்படை ஆராய்ச்சி நெறிமுறைகள்ல சில அடிப்படை நெறிமுறைகள் இருக்கும் இல்லையா? அதுல முன்னவர்கள் விட்டு சென்ற சில விஷயங்கள் தொட்டு காமிச்சிட்டு நான் அப்படியே போயிடுறேன். அதுல உங்களுக்கு ஏற்கனவே அவங்க சொல்லிட்டாங்க. அதாவது அந்த அடிப்படை நெறிமுறைகள்ல ஒரு 6 விஷயம் இருக்கு. அதுல 1 உண்மைத்தன்மை, நடுநிலைமை, நேர்மை, திட்டமிடல், செயல்படுத்தல், முழுமையாக்கும். இந்த விஷயங்கள் தான். இதுல நான் எல்லாத்த பத்தி நான் பேச விரும்பல. ஏன்னா உங்களுக்கு முன்னாடியே எல்லாரும் சொல்லிட்டாங்க. நான் சொன்ன மறுபடியும் திரும்ப திரும்ப சொல்ற மாதிரி ஆகும். அதுல செயல்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். இந்த செயல்படுத்தல நிறைய ஆய்வாளர்கள் பின்தங்கிடுறாங்க அல்லது தோல்வி அடைந்துடுறாங்க. அவங்களுக்கு அந்த குறிப்பிட்ட கால அளவுக்குள்ள அவங்களுடைய ஆய்வை அவங்களால அவங்க திட்டமிட்ட அளவுக்கு செயல்படுத்துறதில்ல. காரணம் என்ன அப்படின்னா, ஒண்ணு குடும்ப சூழல், அல்லது கல்லூரியில வேற சூழல், அல்லது அவங்களுடைய உளவியல் காரணங்கள், இந்த மாதிரி நிறைய இருக்கு, அல்லது நோய்கள் அந்த மாதிரி இருக்கு. சோ அந்த செயல்படுத்தல நம்ம உறுதியா இருக்கணும். ஆய்வாளர்களுக்குரிய தகுதிகள் நான் பின்னாடி சொல்றேன். அதுல உறுதிப்பாடு அப்படிங்கிறது ஒண்ணு. நம்ம எடுத்த விஷயத்த சரியான கண்ணோட்டத்தில் சரியான நோக்கத்துல போய் நிறைவு செய்யணும், அதை செயல்படுத்தணும். திட்டம் மட்டும் பிளான் மட்டும் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணாம போயிட்டோம் அப்படின்னா அது நம்மளுடைய ஆய்வேட்ல அப்படியே ரெஃப்ளெக்ட் ஆகும். அது நமக்கு நல்ல ஒரு எதிர்பார்த்த முடிவை தராது. இப்ப செயல்படுத்தல நாம பின்தங்காம முனைப்போட செயலாற்றணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். 2வது, முழுமையாக்கம். ஒரு ஆய்வை நாம முழுமை செய்யும் போது நமக்கு அதுல நிறைவு இருக்கா? தொடக்க பகுதியிலே சொன்னேன். நிறைய ஆய்வாளர்கள் என்ன பண்றோம் அப்படின்னா, தலைப்பு தேர்வது அப்படிங்கிறதுல தான் இந்த சிக்கல் ஆரம்பிக்குது. அங்கதான் இந்த சிக்கலே ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னா, நிறைய இப்ப இருக்கிற ஆய்வாளர்களே நிறைய பேருக்கு தன்னுடைய நெறியாளர் தலைப்பு கொடுத்ததா சொல்லுவாங்க. ஆனா என்ன கேட்டா அடிப்படையில ஆய்வாளர் தலைப்பை தேர்வது சால சிறந்தது. ஏன்னா அவங்களுக்கு தான் எந்த துறை விருப்பமா இருக்கும், எது ஆர்வமுடையதா இருக்குங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். அதை எடுத்து அது சார்ந்த ஒரு தலைப்பு கொடுக்கும்போது அந்த தலைப்பை அவர் கொஞ்சம் சரி பண்ணி கொடுப்பான் நெறியாளர். ஆனா ஆய்வாளர் நெறியாளர்கிட்ட தலைப்பு வாங்கும்போது நெறியாளர் தன்னுடைய ஆய்வாளரை பத்தி ஒரு மதிப்பீடு வச்சிருப்பாரு. அந்த மதிப்பீட்டுக்கு ஏற்ற மாதிரி அவர் கொடுப்பாங்க. ஆனா சில சமயங்கள்ல ஆய்வாளர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நெறியாளர்கிட்ட போய் அது குறித்து விளக்கம் கேட்க தயங்கலாம், அல்ல ஒரு ஐயப்பாடு இருக்கும், இதை போய் கேட்டு நம்மள ஒரு இதா நினைச்சிருவாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலேயே கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி அவங்களுடைய ஆய்வு நோக்கி அவங்க ஒரு தெளிவில்லாத ஒரு நிலைப்பாட்டுல அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சோ இதுதான் அங்க ஆரம்பத்துல அங்க இதாகுது. அதனால என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஆய்வு குறித்த ஒரு தெளிவான புரிதல், அதை எப்படி நகர்த்தி செல்லணும், எப்படி முழுமைப்படுத்தணும், அதுல என்னென்ன விஷயங்கள் சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த முழுமையாக்கத்துக்கான விஷயங்களை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஐயா சொன்ன மாதிரி ஆங்கிலத்திலயும் சில நூல்கள் இருக்கு, தமிழ்லயும் இருக்கு. அதை சார்ந்த நிறைய
நம்ம அடிப்படையில் நிறைய வாசிக்கணும். வாசிச்சோன்னா நம்முடைய அந்த முழுமையாக்கும்போது இன்னும் செறிவாகவும் பண்ணி இதை முடிச்சுட்டு அடுத்த விஷயம். இப்ப தமிழியல் ஆராய்ச்சிக்கு பயன்படக்கூடிய ஆய்வு களங்கள், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆய்வு களங்கள் என்னென்ன? இப்ப தமிழியல் ஆராய்ச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு அடிப்படை சோர்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய இதுல வந்து இலக்கியங்கள் தான். இப்ப அந்த இலக்கியங்களை வச்சுதான் நம்ம பெரும்பான்மையான ஆய்வுகள் நடந்துட்டு இருக்கு. அதுல பாத்தீங்க அப்படின்னா சங்க இலக்கியம், காப்பியம், மர இலக்கியம், பக்தி இலக்கியம், இலக்கண நூல்கள், சிற்றிலக்கியங்கள், உரைகள், நிகண்டுகள், அகராதிகள், இது தவிர வரலாற்று இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த கல்வெட்டுகள், செப்பேடுகள், ஓலைச்சுவடிகள், நாட்டுப்புற இலக்கியங்கள், அப்புறம் தற்கால இலக்கியம்னு சொல்லக்கூடிய கவிதை, சிறுகதை, புதினம், நாடகம், கட்டுரை, இது எல்லாமே தமிழியல் ஆய்வுக்கான களங்கள். சரிங்களா? இதுல நம்ம ஏதோ ஒரு களத்தை எடுத்துக்கிட்டு ஒரு பொறுமை நோக்கி நம்மளுடைய ஆய்வை நம்ம தொடங்க ஆரம்பிக்கணும். சரிங்களா? சரி, இப்ப தமிழியல் ஆராய்ச்சியினுடைய நெறிமுறைகள் இதுல வந்து நம்முடைய நேற்று பேசிய முனைவர் ஜெகதீஷன் அவர்களும் சரி, அதற்கு முன்னால் பேசிய முனைவர் பட்டமால் அவர்களும் சரி, நிறைய விஷயங்களை தொட்டு காமிச்சிட்டு போனாங்க. அதுல நான் சில விஷயங்கள் மட்டும் உங்களுக்கு கூடுதலா கொடுக்குறேன், உங்களுக்கு புரிதல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில கூடுதல் விஷயங்கள். ஆய்வினுடைய நோக்கம் இதுல நம்ம வந்து பெரும்பான்மையா நம்ம வந்து ஆய்வினுடைய நோக்கத்துல மறைமுகமா பார்த்தோம் அப்படின்னா பட்டம் பெறுவது அப்படிங்கிறது இருந்தாலும் அதை நம்ம முதன்மை நோக்கமா எடுத்துக்க முடியாது. சரிங்களா? பட்டம் பெறுவதை தாண்டி என்னுடைய ஆய்வு ஆய்வு ஒரு பொதுநிலையினுடைய பொது பயன்பாட்டை நோக்கி இருக்கும்போது அந்த ஆய்வு மிகச்சிறந்த ஆய்வாக அமையும். எப்படி சார் இவ்வளவுதான் சொல்றீங்க? ஏன்னா நமக்கு இலக்கியங்களை தானே சொல்லி கொடுத்துருக்கு. நம்மளுடைய தமிழ் இலக்கியங்கள் எப்போதுமே வந்து பொதுமையை தான் பேசும். சரிங்களா? அதனாலதான் புறநானூறு கூட என்ன சொல்லுது அப்படின்னா, தமக்கென முயலான் ஒன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே. அழகான ஒரு புறநானூற்று வரி இல்லையா? இங்க என்ன அப்படின்னா, நாம நமக்குன்னு எதுவும் செய்யும் போது அது தன்னலம் சார்ந்ததா அது முழுமையடையாம போயிடும். ஆனா அது பொதுநலம் சார்ந்து இருக்கும்போது அது ஆகச்சிறந்த ஒரு படைப்பாக வரும். வரலாறு நமக்கு அதை சொல்லியிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நம்முடைய தோப்பாயினுடைய அந்த அழகர் கோவில் ஆய்வு கூட எடுத்து பாத்தீங்க அப்படின்னா, அது சமுதாய நலத்தோடு மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஆய்வு. சரிங்களா? இன்னைக்கும் சரி, தமிழுக்கும் தமிழ் இனத்திற்கும் பெருமை தரக்கூடிய உண்மையை உரிய தரவுகளோடு எடுத்து காட்டக்கூடிய மிகச்சிறந்த ஒரு ஆய்வாக அது அமைந்ததுனாலதான் இன்னைக்கும் அதை பலரும் பாராட்டாங்க. தங்களுடைய ஆய்வுக்கு அதை முன்னுதாரணமா எடுத்துக்கிறாங்க. அப்ப அதனுடைய அடிப்படையே என்ன அப்படின்னா, சமுதாய நலனும் உண்மைத்தன்மை, இது ரெண்டும் நம்மளுடைய ஆய்வினுடைய முதன்மை நோக்கமாக முதுகெலும்பாக அமைந்தால் அது ஆகச்சிறந்த ஒரு ஆய்வாக இருக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. சரிங்களா? சோ இப்ப ஆய்வு நோக்கம் அப்படிங்கிறது பொதுமை அப்படிங்கிறத தாண்டி அது சமுதாய நலத்துக்குரியதாக, ஒரு புதுமை சார்ந்ததாக, தமிழுக்கும் தமிழர்களுக்கும் பெருமை தரக்கூடிய ஒரு ஆய்வாக அமையணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை நீங்க உங்க மனசுக்குள்ள பதிச்சுக்குங்க. சரிங்களா? ரெண்டாவது, ஆய்வு கருதுகோள். இதை பத்தி நிறைய பேசியிருக்காங்க, நான் அதிகம் பேசல. உங்களுக்கு இதுக்கு முன்னாடி சொன்னவங்க எல்லாம் இலக்கியங்கள்ல இருந்து சொன்னாங்க. நான் இன்னும் கொஞ்சம் நடைமுறையில இருந்து சில உதாரணங்கள் காமிச்சு உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு எளிமையா இருக்குங்கிறதுக்காக நான் சொல்றேன். வேற ஒன்றும் விஷயம் இல்லை. ஏன்னா நேத்து ஒரு வினா கேட்கும்போது கூட நான் ஒரு கவிஞருடைய இதை சொல்லி, ஒரு படைப்பாளருடைய இதை சொல்லி அது சார்ந்து நான் புதினத்துல ஆய்வு செய்யறேன், எனக்கு ஆய்வு முன்னோடிகள் இல்லை அப்படின்னாங்க. அப்ப ஜெகதீஷ் ஐயா கூட உரிய விளக்கம் கொடுத்தாரு இல்லையா? அப்ப அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக கொஞ்சம் புரிதலுக்காக இந்த விஷயங்களை நான் சொல்ல வரேன். நடைமுறையில இருந்து உங்களுக்கு ஒரு உதாரணத்தை காமிச்சு சொன்னோம் அப்படின்னா உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறதுக்காக. இப்ப கருதுகோள் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆய்வேட்டுக்கும் முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா அந்த கருதுகோள் தான் நமக்கு எப்படியாப்பட்டது அப்படின்னா ஒரு வரைபடம் மாதிரி, ஒரு மேப் மாதிரி, அல்லது ஒரு திசை காட்டி மாதிரி, நீ இப்போ செல்ல வேண்டிய திசையை காட்டக்கூடிய திசை காட்டி மாதிரி. சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு நடைப்பயில இருந்து உங்களோட நடைமுறையில இருந்து ஒரு உதாரணத்தை காட்டுறேன். இப்போ வந்து நான் ஒரு கோடை காலமா இருக்குது, நான் ஒரு மலையினுடைய அடிவாரத்தில் இந்த பக்கமா நடந்து போயிட்டு இருக்கிறேன். இப்ப மலையினுடைய உச்சியில இருந்து இல்ல அந்த பக்கத்துல இருந்து ஒரு கரும்புகை எழுது. சரிங்களா? இப்ப நான் அந்த கரும்புகையை பார்த்த உடனே என் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வருது, ஒரு அனுமானம். என்ன அப்படின்னா, இந்த கரும்புகை வந்து இப்ப வெய்ய காலமா இருக்கு, மூங்கில்கள் ஒன்னோட ஒண்ணு உரசி இந்த தீ ஏற்பட்டிருக்கலாம், அதனால இந்த கரும்புகை வருது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு கருதுகோள். இப்ப இதுதான் ஆய்வு. இதுல நான் என்னுடைய கருதுகோள் என்ன அப்படின்னா, இந்த கரும்புகை எழுது அப்படின்னா, மரங்கள் ஒன்னோட ஒண்ணு உரசி
அதனால நெருப்பு வந்து இப்ப இந்த கரும்புகை வருதுன்னு நான் நினைச்சுக்கிறேன். இப்ப நான் மலை மேல ஏறுறேன், ஆய்வு செஞ்சுட்டு போறேன், முடிவு போறேன், அந்த முடிவு பகுதி போயிட்டேன். அங்க போய் பார்த்தா என்னுடைய அனுமானம் தவறாக இருக்கு. என்னவா இருக்கு? அந்த தீ மரங்கள் உரசுனதுனால வரல, அங்க இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் தங்களுடைய குப்பைகளை போட்டு எரிக்கிறதுனால வரலாம். அப்படி இல்லைன்னா வேற யாராவது நெருப்பை பத்த வச்சு காட்ட வேணும்னே பத்த வச்சிருக்கலாம். இதனால எழுந்திருக்கலாம். அத காரணம் என்னுடைய பத்தி கவலைப்பட வேண்டாம். ஆனா கருதுகோள்ங்கிறது கட்டாயமா இருக்கணும். ஏன்னா நமக்கு எது அப்படிங்கிற அந்த இலக்கை காட்டக்கூடியதான் கருதுகோள். சரிங்களா? நம்ம அறிக்கைகள் நாங்க கொடுக்கும்போது அதுதான் சொல்லுவோம். அவர் வந்து ஆய்வுல தன்னுடைய கருதுகோளை வந்து மெய்ப்பிச்சு காமிச்சிருக்காரு அப்படிங்கிற விஷயம் அவங்க பதிவு செய்வாங்க. அறிக்கை எழுதும்போது கருதுகோளை குறிப்பிட்டு சுட்டுவாங்க. ஆனா நீங்க கருதுகோளை கொடுக்கும்போது என்ன பண்ணுங்க, கருதுகோள் அப்படிங்கிறது கட்டாயமா இருக்கணும். அது சரியாவும் இருக்கலாம். ஏன்னா கருதுகோளுங்கிறதே ஒரு அனுமானம் தான். அது சரியாவும் இருக்கலாம், தவறாவும் இருக்கலாம். அது தப்பு இல்லை. ஆனா கருதுகோள் இருக்கணும். அதுதான் முக்கியமா நீங்க இங்க எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். சரிங்களா? இப்ப 2வது ஆய்வு சிக்கல் இருக்கு. ஆஹ் நேத்து ஜெகதீசன் ஐயா சொல்லும்போது ரொம்ப அழகா அந்த ஆய்வு சிக்கலை பத்தி சொன்னாரு. ஆய்வு சிக்கலை நாமளே உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் சொன்னார். அது உண்மை. ஆய்வுல நாம ஆஹ் ஆய்வாளராக இருக்கிறதுக்கான தகுதிப்பாட்டை எங்க காட்டணும் அப்படின்னா ஆய்வு சிக்கலை உருவாக்குறது தான் காட்ட போறோம். சரிங்களா? இதுக்கும் நம்ம இலக்கியத்துல இருந்து உங்களுக்கு ஐயா சொல்லியிருப்பாங்க. நான் இந்த நடைமுறையில இருந்து இப்போ சொல்றேனே. இப்ப என்னுடைய ஆய்வுனுடைய தலைப்பு பயண அனுபவம்னு வச்சுக்கலாமே. சரிங்களா? இப்ப நான் வந்து பயண அனுபவங்கிறது என்னுடைய ஆய்வு தலைப்பு. நான் இப்ப வந்து கருதுகோள் வைக்கிறேன். என்ன அப்படின்னா ஊட்டிக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு கருதுகோள். ஊட்டிக்கு செல்லணும் அப்படிங்கிறது என்னுடைய கருதுகோள். நான் கடைசியில ஊட்டிக்கு போகலாம் அல்லது போல எங்க வேணாலும் போகலாம். அது அப்படி இருக்கிற ஒரு இதுக்கு போறேன், கருதுகோள் வச்சுட்டு போறேன். இப்ப சிக்கல் என்ன அப்படிங்கிறது நான் திரும்ப உருவாக்குறேன் பாருங்க. இப்ப நான் பேருந்து நிலையம் போறேன். பேருந்து நிலையத்துல ஊட்டின்னு பேர் போட்டு 2 பேருந்து இருக்கு. 2மே ஊட்டி போறதுதான். ஆனா இங்க சிக்கல் எழுது. என்ன சிக்கல் எழுதுன்னா, ஒண்ணு குன்னூர் வழியா போகும். இன்னொன்னு கோத்தகிரி வழியா போகும். சரிங்களா? இப்ப ஒரு சிக்கலை நான் அங்க உருவாக்கணும். என்ன உருவாக்கணும்? குறிப்பிட்ட காலத்துக்குள்ள நான் ஊட்டி போய் சேரணும். 2 மணி நேரத்துக்குள்ள போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப இங்க சிக்கல் என்ன அப்படின்னா, இந்த கோத்தகிரி வழியா போகக்கூடியது விரைவா போகுமா? குன்னூர் வழியா போறது விரைவா போகுமா? எது அப்படிங்கிற அந்த தெளிவு நமக்கு வேணும். அந்த குழப்பத்துக்கு நம்ம தீர்வு காணணும். சரிங்களா? இப்ப இந்த மாதிரி நம்ம சிக்கல்கள் அடிக்கிட்டே போலாம். எது நம்ம இருக்க வேண்டிய நிறுத்தத்துல நிற்கும்? எது விரைந்து போகும்? எது நம்மள வந்து சரியான இடத்துக்கு கொண்டு விடக்கூடிய பேருந்து? இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு இந்த மாதிரியான சிக்கல்களை நம்ம ஆய்வுக்குள்ள உருவாக்கிக்கணும். நான் வந்து சும்மா நடைமுறையில இருந்து கொடுக்குறேன் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக. சரிங்களா? அப்ப ஆய்வு சிக்கல் அப்படிங்கிறது தான் நம்மள வந்து ஆய்வை அடுத்த கட்டத்தை நோக்கி நம்மள நகர்த்தி செல்லும். ஸோ இப்ப ஆய்வு சிக்கல் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நீங்க அங்க எடுத்துக்கணும். 2வது தலைப்பு தேர்வு. தலைப்பு தேர்வு பத்தி முன்னாடியே உங்களுக்கு சொல்லிட்டேன். நீங்களே தலைப்பு தேர்வு செய்யுங்க. ஆர்வமும் விருப்பமும் உள்ள அந்த இதை துறை சார்ந்து நீங்க தலைப்பு எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லது. அது வந்து ஒரு புதுமையா இருக்கும்னு நினைச்சிட்டு இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க, ஜெகதீசன் ஐயா சொன்ன மாதிரி நேற்று சொன்னாரு. என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு பழமையான சங்கலிக்க மாதிரி ஒரு பழமையான பாடல் எடுத்துட்டு அதுல நவீனத்துவம் சிந்தனை பார்வை கொண்டு பார்க்குது அப்படிங்கிறது அது கொஞ்சம் புதுமையா இருக்கும்னு நினைக்கிறோம். ஆனா அது பொருத்த முடியாதா அப்படிங்கிற ஒரு தெளிவு நமக்கு வேணும். பொருத்த முடியாத ஒரு தலைப்பை புதுமையா நாம எடுத்துக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் தரவு சேகரிப்பு அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் அவங்க சொல்லிட்டாங்க. அதுல ஒரு விஷயம் மட்டும் நான் தொட்டு சொல்லிடுறேன் குறிப்பிட்டு. நேற்று ஜெகதீசன் ஐயாவுமே அதான் சொன்னாரு. நம்ம ஆய்வினுடைய நிறைவுல கொடுக்கும்போது முதன்மை சான்றாதாரம் துணைமை சான்றாதாரம் சொன்னாரு. அதுல சான்றுன்னு மட்டும் சொன்னா போதும். சான்று ஆதாரம் அப்படிங்கிற அந்த சொல் வேண்டாம். ஏன்னா இல்லைன்னா இப்படி வச்சுக்கோங்க, முதன்மை சான்றுகள் துணைமை சான்றுகள். அப்படி இல்லைன்னா முதன்மை ஆதாரம் துணைமை ஆதாரம். ஏன்னா சான்று ஆதாரம் 2மே ஒரே பொருள் தரக்கூடிய சொற்கள் தான். அது வேற ஒரு ஆதாரம் அப்படிங்கிறது வடமொழி, சான்று அப்படிங்கிறது நம்மளுடைய தமிழ் சொல். ஸோ அதனால நீங்க வந்து சான்று ஆதாரம்னு சேர்க்கணும் அவசியம் இல்லை. துணைமை சான்று முதன்மை சான்றுகள் எப்படி கொடுத்தா போதும். சரிங்களா? அவ்வளவுதான். அப்புறம் பகுப்பாய்வு இருக்கு. தரவுகளோட ஒப்பிட்டு வரக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் அடிப்படை நெறிகளில் வரக்கூடியது. அப்புறம் அணுகுமுறைகள் சொன்னாங்க. அணுகுமுறையில நேற்று நீங்க உரையின் போது கேள்வி கேட்கும் போது ஒரு பங்கேற்பாளர் கேட்டாங்க, தெளிவா கேட்டாங்க. அவங்க என்ன அப்படின்னா ஒரே அணுகுமுறையே எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்னு. அப்ப ஐயா என்ன சொன்னாருன்னா ஒரே அணுகுமுறையா இருந்தா சிறப்பாக இருக்கும்னு சொன்னாரு. நான் இந்த நான் கொஞ்சம் மாறுபடுறேன். ஏன்னா ஒரு ஆய்வை நம்ம ஒரே அணுகுமுறையில நம்ம செய்ய முடியாது, அடிப்படையில செய்ய முடியாது. என்னுடைய கருத்து அதுதான்.
இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், இப்ப நான் என்னுடைய ஆய்வு செய்யும் போது ஒரு விஷயத்தை நான் விளக்குறேங்கிறது அங்க விளக்க முறை வந்துருது. அப்புறம் என்னுடைய இயல்களுக்காக நான் பகுக்கிறேன். இந்த முதல் இயலுக்கு இது, 2வது இயலுக்கு இது, 3வது இயலுக்கு இது அப்படின்னு நான் பகுக்கும்போது அந்த பகுப்பு முறையும் வந்துருது. அப்ப அடிப்படையிலேயே விளக்கு முறையும் பகுப்பு முறையும் வந்திருப்போது நம்ம எப்படி ஒரே இதுக்குள்ள கொண்டு போக முடியாது. ஒண்ணு. அவர் சொன்னது என்ன அப்படின்னா, ஒரே அணுகுமுறை இருந்தா நல்லது அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் சொன்னாரு. அது பெரும்பாலும் நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு முதன்மையான ஒரு அணுகுமுறையா அதை வச்சுக்கலாம். ஆனா சில நேரங்கள்ல சில இயல்கள்ல நீங்க அந்த விளக்க முறை, பகுப்பு முறை உங்களை அறியாம வந்துடும். சில நேரங்கள் ஒப்பீட்டு முறையும் நீங்க கொடுக்க வேண்டியிருக்கும். இன்னொன்னு திறனாய்வு அணுகுமுறை அங்க வந்துடும். அதனால ஒரே அணுகுமுறை தான் இருக்கணும்ன்ற கட்டாயப்பாடு இல்ல. நீங்க வந்து 2, 3 உங்களை அறியாமலே உங்க ஆய்வேட்டுக்குள்ள வந்துடும். அதனால நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். அணுகுமுறைகள் உங்களுக்கு வந்து என்ன சொல்றது, ஆய்வை வந்து தெளிவுபடுத்துறதுக்கு இன்னும் கொஞ்சம் உதவியா இருக்கும். சரி, அதுக்கப்புறம் வந்து ஆய்வேட்டினுடைய கட்டமைப்பு. அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களோட ஆய்வேடு ஒரு 3 நிலைப்பாடுகள்ல இருக்குதான்னு மட்டும் நீங்க பாத்துங்க. உங்க ஆய்வேடு கட்டமைப்பு 3 விஷயத்த வச்சுங்க. 1, ரொம்ப எளிமையா இருக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் ரொம்ப தெளிவா இருக்கணும். அதுக்கப்புறம் செறிவா இருக்கணும். இந்த 3 விஷயங்கள் தான். உங்க ஆய்வேட்டை யார் படிச்சாலும் அவங்களுக்கு புரியணும். அந்த அளவுக்கு அது எளிமையா இருக்கணும். அதே சமயத்துல சொல்லக்கூடிய விஷயத்த தெளிவா சொல்லியிருக்கணும். ஷார்ப்பா இருக்கணும். வார்த்தைகளை வந்து அங்க கூடுதலா எப்படி நம்ம கவிதைகள்ல செதுக்குவோமோ அது போல ஆய்வேட்லயும் தேவையில்லாத சொற்களை வந்து அங்க இடம்பெறாத அளவு பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் செறிவா இருக்கணும். அது சொல்ல வந்த விஷயம், அந்த எடுத்துக்கொண்ட பொறுமை, அது எல்லாமே செறிவா இருக்கணும். இந்த 3 விஷயம் தான் ஆய்வு கட்டமைப்புல நீங்க மனசுல வைக்கக்கூடிய விஷயங்கள். சரி. இப்ப ஆய்வாளர் தகுதிப்பாடு சொல்லிட்டு இப்ப தமிழியல் ஆராய்ச்சி நெறிமுறைக்கு நம்ம உள்ள போயிடலாம். இப்ப ஆய்வாளருடைய தகுதிப்பாடு அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இங்க நிறைய பங்கேற்பாளர்கள் இருக்கீங்க. நீங்க ஆய்வு செய்யும் போது உங்களுடைய நிலைப்பாடு என்ன, உங்களுடைய தகுதி என்னங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஆழக்கால் வைக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு போக முடியும். சிஆர் கோத்தாரி அப்படிங்கிற ஒரு அறிஞர் வந்து ஒரு பொதுநிலையில ஒரு கருத்து வைக்கிறாரு. என்ன அப்படின்னா, ஒரு ஆய்வாளருக்குடைய தகுதிப்பாட்டுல சொல்லும்போது அறிவியல் மனப்பான்மை இருக்கணும். ஒரு ஆய்வாளருக்கு அறிவியல் மனப்பான்மை இருக்கணும். இது அடிப்படை. அதுக்கப்புறம் ஆர்வம் இருக்கணும். அப்புறம் பொறுமை இருக்கணும். உண்மை உணர்வு இருக்கணும். நடுநிலைமை இருக்கணும். இதெல்லாம் அவருடைய பண்புகளாகவும் தகுதிகளாகவும். இதை தாண்டி சில விஷயங்கள் இருக்கு. ஆய்வாளருக்கான சில விஷயங்கள். முதல்ல நான் சொல்றது அப்படிங்கிறது என்னுடைய பொறுத்த அளவுல ஒரு கூர்ந்து நோக்கல் அப்படிங்கிறது வேணும். ஒரு ஆய்வாளர் எதை ஒண்ணு பார்க்கும் போதும் ஒரு கூர்ந்து நோக்கக்கூடிய ஒரு பார்வை வேணும். சரிங்களா? அது உற்று நோக்கல் அப்படிம்போம். பொதுவா பார்வை அப்படிங்கிறது பார்த்தல், கவனித்தல், உற்று நோக்கல் 3 நிலையை சொல்லுவோம். பார்த்தல் அப்படிங்கிறது சாதாரணமா பார்க்கிற ஒரு விஷயம். சரிங்களா? இப்போ இப்போ என்ன சொல்றது, உங்களுக்கு வரலாற்றுல இருந்து ஒரு இது உதாரணம் காட்டுனேன் பாருங்க. இப்ப ஆப்பிள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதுக்கு அதை வச்சு சொல்லுவோமே. இப்ப ஆப்பிள் கீழே விழுது அப்படிங்கிறத நம்ம கீழே விழுது அப்படின்னு பாக்குறாங்க இல்லையா? இது பார்த்தல். ஒரு ஆப்பிள் மரத்துல கீழே விழுந்துச்சு. இது இயல்பான பார்வை தான். இதுல எதுவுமே இல்லை. இப்ப கவனிப்புன்னு ஒண்ணு இருக்கு. கவனித்தல் அப்படிங்கிறது இது என்ன அப்படின்னா, கீழே விழுந்த ஆப்பிள் உடைஞ்சிருச்சா உடையலையா, அதுல மண் ஒட்டியிருக்கா ஒட்டலையா, அதை எடுத்து சாப்பிடலாமா வேண்டாமா, இந்த கண்ணோட்டத்துல பாக்குறாங்களா, இது வந்து ஒரு கவனிப்பு. ஆனா 3வது ஒண்ணு இருக்கு, உற்று நோக்கல். அது யார் செஞ்சாங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? நியூட்டன் அப்படிங்கிற அந்த ஒரு மாபெரும் அறிஞர் அதை உற்று நோக்குனாரு. ஏன் அந்த பழம் கீழே விழுது மேல போகாம அப்படிங்கிற ஒரு மாறுபட்ட சிந்தனை அவருக்குள்ள வருது. அது உற்று நோக்கினால்தான் அவருக்கு அந்த மாறுபட்ட சிந்தனை வருது. அதுதான் பல ஆய்வுகளுக்கு அது அடிப்படையா அமைஞ்சு கடைசியில புவியீர்ப்பு விசை அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டுபிடிக்க வச்சு. அப்போ உங்களுக்கு இந்த உற்று நோக்கல் அப்படிங்கிற அந்த தன்மை வந்துட்டுனாலே உங்களுடைய ஆய்வு என்ன சொல்றது, சரியான ஒரு பொறுமையை நோக்கி உங்களை கொண்டு போகும். சரிங்களா? நீங்க தேர்வு செய்யும்போது அந்த உற்று நோக்கல் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். எல்லாரும் மாதிரியும் நீங்களும் ஒரு பொது நிலையில பார்க்காம கூர்ந்த அறிவோட நீங்க அதை உற்று நோக்கல். அதுக்கப்புறம் பாட அறிவு. உங்களுக்கு எதுல ரொம்ப பரிச்சயம் இருக்கு, எதுல ரொம்ப தேர்ந்த நீங்க கல்வி அதாவது அதிகரிச்சிருக்கீங்க, எதுல உங்களுக்கு அறிவு இருக்குன்னு நீங்க அதை சார்ந்து போகணும். அதுக்கப்புறம் ஆர்வம் இருக்கணும். எப்பவுமே ஆய்வு செய்யறவங்களுக்கு இந்த ஆர்வம் விடவே கூடாது. அதுவும் இந்த கலாய்வுலாம் செய்யற போது அவங்களுக்கு ரொம்பவே இந்த ஆர்வம் அப்படிங்கிறது கை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அது எதையும் ஆய்ந்தறியக்கூடிய தன்மை. அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லாம அதனுடைய உண்மை தன்மை கண்டறியக்கூடிய ஒரு நிலைப்பாடு உண்டு. இங்க ஒரு சின்ன ஒரு கதை மட்டும் சொல்லிட்டு உள்ள வந்துரு. ஒரு ஊர்ல ஒரு விவசாயி ஒருத்தர் இருந்தாரு. அவர் வீட்டு தோட்டத்துல ஒரு பாம்பு வந்துருச்சு. அது 2 அடி பாம்பு தான். அதை அவர் அடிச்சு கொன்னுட்டாரு. ரொம்ப குட்டியா இருக்கு. 2 அடின்னா சின்னதா தானே இருக்கும். குட்டியா இருக்கு.
தன்னுடைய மனைவிகிட்ட போய் சொல்றாரு. சின்ன பாம்புன்னு சொன்னா அவ எதாவது நினைச்சிருவாள் அப்படின்ட்டு அவர் என்ன பண்ண, ஒரு 3 அடி பாம்பு வந்துச்சு நம்ம தோட்டத்துக்கு, நான் அடிச்சு கொண்டுட்டேன் அப்படிங்கிறார். உடனே அந்த அம்மா தன்னுடைய பக்கத்து வீட்டுக்கு அவங்கள்ட்ட போய், என்னுடைய கணவர் 5 அடி பாம்பு அடிச்சு கொன்னாரு. அவங்க அடுத்து அவங்கள்ட்ட சொல்லும்போது 10 அடி, 20 அடி, 30 அடின்னு ஆயிடுச்சு. 30 அடி பாம்பு ஒரே ஆள் அடிச்சு கொண்டான அப்படின்னு சொல்லி அந்த விவசாயினுடைய புகழ் உலகம் எங்கும் அந்த ஊர் முழுக்க பரகுது. அந்த ஊர்ல ஒரு ஞானி இருக்காரு. அவருக்கு அதுக்கு அது போய் சேருது. அப்ப அத மென்மையா கவனிச்சு அந்த சிரிச்சுக்கிட்டே அதை ஏத்துக்கிட்ட அந்த ஞானி அவருடைய பையனை கூப்பிட்டு, உங்க அப்பா 30 அடி பாம்பு அடிக்கிறத நீ பாத்தியா அப்படின்னு கேட்டாரு. அவன் திருப்பிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டான். செத்த பாம்பு வளருமா தாத்தா அப்படின்னு கேட்டான். ஏன்னா அந்த பையன் தான் அப்பா பாம்பு அடிச்சாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஓடி போய் தோட்டத்துல போய் பார்த்துட்டான். பார்த்தா அதுக்கு சின்ன 2 அடி பாம்பு தான். அவன் அதை கண்டுபிடிச்சிட்டான். இப்ப ஊரார் சொல்ற மாதிரி மத்தவங்க எல்லாம் சொன்னாங்கன்னு அவன் நம்பல. அப்ப ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா நம்ம அப்படியே ஏத்துக்க கூடாது. அதை என்ன பண்ணணும், அதனுடைய உண்மைத்தன்மை ஆய்ந்தறியணும். அந்த அடிப்படை பண்பு நம்ம கிட்ட இருக்கணும். யார் சொன்னது என்ன அப்படிங்கிற விஷயத்த கடைசி வரைக்கும் போய் பார்க்கணும். அப்பதான் நம்மளோட ஆய்வுல நாம பொய்மை இல்லாத உண்மையான தரவுகளை நம்மளால கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் மத்தவங்க எல்லாம் நடுநிலைமை, விமர்சனத்தன்மை, பொறுமை இருக்கணும், விடாமுயற்சி, இது முக்கியமா அடிப்படையான விஷயம். சில நேரங்கள்ல ஆய்வு செய்யும் போது நமக்கு நிறைய சோதனைகள் உள்ள வரும். அந்த சோதனையெல்லாம் கடந்து விடாமுயற்சியோட நம்ம ஆய்வை நம்ம நிறைவு செய்யணும். அப்புறம் ஆதாரங்கள் திரட்டக்கூடிய, பயன்படுத்தக்கூடிய திறன் அதுவும் வேணும். அப்புறம் மொழி நம்மளுடைய மொழி அப்படிங்கிறது ஒரு செம்மொழி. அப்ப அதுல நம்ம தவறுகளா நம்மளுடைய ஆய்வுகிட்ட நம்ம கொடுக்க கூடாது. இந்த மொழி சார்ந்த திறன் நமக்கு இருக்கணும். அப்புறம் நேர்மையும் ஒழுக்க நெறியும் தெரியக்கூடிய அந்த திறன் வேணும். சிக்கல்களை எதிர்கொள்ளக்கூடிய திறன் வேணும். தனது கருத்தை தெளிவா முன்வைக்கக்கூடிய வலிமை வேணும். இதெல்லாம் ஆய்வாளர்களுக்கான அடிப்படை தகுதிகள் அல்லது பண்புகள் கூட வச்சுக்கலாம். சரி, இப்ப இதோட முடிச்சிட்டு இன்னும் ஒரு விஷயம், மேற்கோள் அடிக்குறிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு நம்ம தமிழியல் ஆராய்ச்சிக்கு உள்ள போயிடலாம். மேற்கோள் பண்ணும்போது ஜெகதீசன் சார் உங்களுக்கு நிறைய விளக்குனாரு. நான் அதை பத்தி அதிகமா விளக்கல. ஒரே ஒரு கருத்தை மட்டும் நாங்க சுட்டி காமிச்சிட்டு போயிடலாம். என்ன அப்படின்னா, ஒரு நூலில் இருந்து நாம் ஒரு மேற்கோளை எடுத்து அப்படியே கையாளும் போது அதை நாம் இரட்டை மேற்கோள் குறிக்குள் கொடுக்கணும். சரிங்களா? இது ஒரு விஷயம். 2வது விஷயம், இப்போ ஒரு கருத்து ஒரு நூல்ல இருக்கு, அதை படிச்சிருக்கீங்க, அந்த கருத்து உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஆனா அடிப்படையில அந்த நூலுல அது கொஞ்சம் கடின நடையா இருக்கு, அப்படி இல்லைன்னா சுத்தி வளைச்சு சொல்றாங்க அப்படின்னு தோணுச்சு, இல்ல குழப்பமா சொல்லியிருக்காங்க, ஆனா எனக்கு தெளிவா இருக்கு, நான் புரிஞ்சுக்கிட்டேன், இதை இப்படியே கொடுத்தனா ஆய்வுக்கு இதா இருக்காது, அதனால நான் என்னுடைய நடையில எழுதுறேன் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா, கருத்து அப்படிங்கிற போது அதை ஒற்றை மேற்கோள் குறிக்குள்ள கொடுக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியே எடுத்து பயன்படுத்தின இரட்டை மேற்கோள். உங்களுடைய நடையில மாத்தி கொடுக்குறீங்க அப்படின்னா ஒற்றை மேற்கோள். ஏன்னா கருத்து வந்து அவருடையது, நடைதான் உங்களுடையது. சரிங்களா? அப்ப நம்ம அது கொடுக்கும்போது ஒற்றை மேற்கோளை கொடுத்துட்டு அதையும் நம்ம வந்து அடிக்குறிப்புல கொடுக்கணும். இது அடிப்படை. இதுல இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன். என்னுடைய மாணவர்கள் எங்கிட்ட கேட்ட ஒரு விஷயம், இப்போ ஒரு நூலுல ஒரு கருத்து எடுக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்படி வச்சுக்கோங்களேன், கற்று தேர்ச்சி பெற்றான், கற்று தேர்ச்சி பெற வேண்டும், கற்று தேர்ச்சி பெற வேண்டும் அப்படின்னு ஒரு இடம் வருது. அதுல என்ன ஆகுதுன்னா, கற்றுங்கிறது போல கிற்றுன்னு வந்துருச்சு. சரிங்களா? கிற்று தேர்ச்சி பெற வேண்டும் அப்படின்னு இருக்குது மூல நூல்ல. சாரி, வேற ஒரு நூல்ல இருந்து நம்ம எடுக்கிறோம் இல்லையா, சான்று எடுக்கிறோம், அந்த நூல் அப்படி இருக்குது. இப்ப இதை வந்து நம்ம அப்படியே பயன்படுத்தலாம். அடிப்படை நமக்கு தெரியுது, கிற்று தேர்ச்சி பெற வேண்டும்ங்கிற ஒரு சொல் கிடையாது தமிழ்ல. கற்று தேர்ச்சி பெற வேண்டும் தான் இருக்கணும். ஏன்னா இன்னொன்னு, தமிழ்ல கணினியில நம்ம தட்டச்சு செய்யும் போது என்ன பண்ணோம் அப்படின்னா, தமிழ் அந்த கணினி வந்து நாம கண்டுபிடிக்கல இல்லையா, அயல்நாட்டர் கண்டுபிடிச்சது இல்லையா, அதுல அவங்க என்ன பண்ணுவோம், ஆங்கிலத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க. அதுல என்னன்னா ஆட்டோ கேபிட்டலைஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல பாத்தீங்க அப்படின்னா முதல்ல அது என்ன பண்ணணும்னா கேபிட்டல் லெட்டர் சொல்லக்கூடிய பெரிய இடம் மாத்திக்கும். அதுதான் ஆட்டோ கேபிட்டலைஸ். அது வந்து நம்ம நிறைய பேருக்கு தமிழ் அடிக்கும்போது ஆஃப் பண்ண தெரியாது. அப்ப ஆஃப் பண்ண போனே நான் கான்னு அடிச்சேன்னா அது கூ அல்லது கீன்னு எடுத்துக்கும் கேபிட்டலைஸ் பண்றது. அப்ப அந்த மாதிரி அது ஒரு தட்டச்சு பிழையா தான் இருக்கும். ஆனா அதை நம்ம அப்படியே எடுத்து பயன்படுத்த நம்ம அங்க திருத்தம் பண்ணக்கூடாது. இது அடிப்படையை தெரிஞ்சுக்குங்க. நீங்க மேற்கோள் காட்டக்கூடிய ஒரு நூல்ல ஏதாவது ஒரு சிறு தவறு, சொல் தவறோ அல்லது எழுத்து ஒரு தவறு இருக்குது அப்படின்னா அதை நீங்க அப்படியே தான் இரட்டை மேற்கோள்ல பயன்படுத்தணும். வேணும்னா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்ப
கற்று தேர்ச்சி பெற வேண்டும்ங்கிறது போல கிற்றுக்கு பக்கத்துல ஒரு குறி, ஸ்டார் குறி விட்டுங்க. ஸ்டார் குறி போட்டு 2 கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணிருங்க. கீழே அந்த அடிக்குறிப்புல கொடுக்கும்போது அந்த ஸ்டார் குறியை போட்டு இந்த பார்வை நூல்ல கற்று தேர்ச்சி பெற வேண்டும் என்பதற்கு பதிலாக கிற்று என்று அச்சுப்பிழை உள்ளது அப்படின்னு நீங்க குறிப்பு கொடுக்கணும். வந்து திருத்தம் செய்வதற்கு நமக்கு எந்த ஒரு அதிகாரமும் எதுவும் கிடையாது. இது ஒண்ணு. 2வது, இன்னைக்கு நிறைய பேர் செய்யக்கூடிய இன்னொரு இது என்ன அப்படின்னா, நம்ம தமிழுக்கு ஏற்ற மாதிரி மாத்தணும்னு சொல்லிட்டு ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சில அறிஞர்களும் அதை பண்ணியிருக்காங்க. நான் அது தவறா சொல்ல வரல, நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுதான் சொல்றேன். இப்ப ஷேக்ஸ்பியர் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு அப்படின்னா, அதை வந்து இஸ் அப்படிங்கிற அந்த வடமொழி எழுத்துக்களை பயன்படுத்தக்கூடாது, தமிழுக்கு ஏற்ற மாதிரி தான் வேணும்னு சொல்லிட்டு சகப்பிரியர் அப்படின்னு மாத்துவாங்க இல்லையா? இது சரியா அப்படின்னா இது தவறுதான். என்ன கேட்டா என்னுடைய நிலையில நான் சொல்றேன், இது தவறு. ஏன்னா ஷேக்ஸ்பியருங்கிறது ஒரு மேலே ஒருத்தருடைய பெயர். அவருடைய பெயரை மாத்தது நமக்கு எந்த அதிகாரமும் இல்லை. நம்மளுடைய மொழியில அந்த சொல் இல்லை அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா நாம என்ன பண்ணிடலாம், அவங்களுடைய மொழியிலே கொடுக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு என்னுடைய பேரை எடுத்துக்கோங்களேன். இப்ப பழனிவேல் அப்படின்னு இருக்குது அப்படின்னா இந்த லகரம்ங்கிறது தமிழுடைய சிறப்பு. இது நிறைய உலக மொழிகள்ல இல்லை. இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கு பதிலா இப்ப அவங்களுக்கு லகரம்ங்கிறது எது இல்ல, பழனிவேல்னு போட்டா என்னுடைய பேருடைய அர்த்தமே மாறி போகும் இல்லையா? அப்ப அந்த அதுக்கு பதிலா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம தமிழ்ல என்னவோ அதுவே டிரான்ஸ்லிட்ரேஷனா கொடுத்து போயிடுவாங்க. இப்ப நம்ம தமிழ்ல வந்து சொல்றோம் இல்லையா, அலைபேசி. இப்ப அலைபேசின்னு நமக்கு சொல்லு இருக்கு, கண்டுபிடிக்க முன்னாடி செல் அப்படின்னா அத மொபைல் அப்படிங்கறத தமிழ்ல மொபைல்னு மாத்துறோம் இல்லையா, அந்த மாதிரி எழுதிட்டு போயிடலாம். அது ஒன்றும் தவறு இல்லை. நீங்க வந்து அது தமிழாக்கம் செய்யணுங்கிற கட்டாயம் இல்லை. நம்ம மொழியில அதுக்கான மாற்றுச்சொல் கலைச்சொல் இருந்தா பயன்படுத்துங்க, இல்லைன்னா மூல மொழியினுடைய இதை போட்டுட்டு அதை அப்படியே பயன்படுத்திக்கலாம். அதை நம்ம அந்த டிரான்ஸ்லேஷன் பண்றோம்னு சொல்லிட்டு அப்படி மாத்தாதீங்க, அது தவறாதான் இருக்கும் பெரும்பாலும். சில ஏன்னா கலைச்சொல்லாக்கம் வரும்போது அந்த இந்த இதெல்லாம் நீங்க ஆய்வுல எடுக்கக்கூடிய குறிப்புகள் இது. சரிங்களா? சரி, இப்ப நம்ம மெயினான ஒரு கண்டென்ட்டுக்கு வந்துடுறோம். இப்ப பிற மொழியில இருக்கக்கூடிய ஆராய்ச்சி நெறிமுறைக்கும் தமிழியல் ஆராய்ச்சி நெறிமுறைக்குமான வேறுபாடு என்ன? இப்ப உலகத்திலேயே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 5000 மொழிகள் இருக்கு. இந்த 5000 மொழிகள்ல கிட்டத்தட்ட ஒரு 600-700 மொழிகளுக்கு மட்டும்தான் இந்த ரிட்டன் ஸ்கிரிப்ட் 600 அதுக்குதான் ரிட்டன் ஸ்கிரிப்ட் இருக்கதா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ரிட்டன் ஸ்கிரிப்ட் இருக்க மொழிகள்ல மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஆய்வுல விஷயங்களை நம்ம கொடுக்க முடியும். இப்ப இந்த மாதிரியான மொழிகளுக்கும் தமிழுக்கும் தமிழியல் ஆராய்ச்சிக்கும் அந்த மொழிகள் இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன அப்படின்னா, அடிப்படை தன்மையில மாற்றம் இருக்காது. சரிங்களா? இப்ப ஆய்வு தலைப்பு தேர்வு செய்வதோ, தரவு சேகரிப்பதோ, பகுப்பாய்வு செய்வதோ, மேற்கோள் காட்டுவதோ, இல்ல ஆய்வு கட்டமைப்பு செய்வதில் அடிப்படையில எந்த வேறுபாடும் இருக்காது. இப்போ உதாரணத்துக்கு இப்ப நான் மனிதன் அப்படின்னா உலகத்துல எல்லா மனிதனுக்குமே ஒரு தலை இருக்கும், 2 கை இருக்கும், 2 கால் இருக்கும், கண்ணு இருக்கும். அதுல எந்த மாற்றமும் இருக்காது. ஆனா பண்பு நிலைகள்ல பார்க்கும்போது அவன் கருப்பா இருக்கலாம், இல்ல சிகப்பா இருக்கலாம், இல்ல உயரமா இருக்கலாம், குள்ளமா இருக்கலாம், அவனுடைய சிந்தனை வேறுதலமா இருக்கலாம், செயல்பாடு விரைவா செய்யலாம். இந்த மாதிரியான பண்பு நிலைகள்ல வேறுபாடுகள் இருக்கும். அதை தான் இப்ப நான் உங்களுக்கு சுட்டி காட்ட போறேன். பிற மொழிகள் இருக்கக்கூடிய ஆராய்ச்சி நெறிமுறைக்கும் தமிழுக்கும் வேறுபாடுகள் என்ன? ஆய்வு பின்னணியில பார்க்கும்போது அப்படின்னா பிற மொழிகள்ல நான் வந்து ஒரு சில உலக மொழிகள் இன்னைக்கு செம்மொழிகள்ல சொல்லக்கூடிய சில மொழிகள்ல இன்னைக்கு அழிஞ்சே போச்சு. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா தமிழும் சீனம் மேண்ட்ரின்னு சொல்லக்கூடிய அந்த 2 மொழிகள் தான் அதிகமா பயன்பாட்டுல இருக்கு. மற்ற மொழிகள் எல்லாமே ஓரளவுக்கு அழிஞ்சிச்சு. அந்த மொழிகளை விட்டுருங்க, மற்ற மொழிகளுக்கு நான் பேசும்போது பாத்தீங்க அந்த அதை வச்சுதான் நான் இந்த கருத்தை சொல்றேன். இந்த மொழிகள்ல பாத்தீங்க பிற மொழிகள்ல பாத்தீங்கன்னா அதனுடைய மொழி மற்றும் சமூக பின்னணி தான் ஆய்வு கண்ணோட்டத்துல அதிகமா முக்கியத்துவம் பெறுது. ஆனா நம்ம தமிழ் மொழியில பார்க்கும்போது அந்த மொழி இல்லாம இலக்கியம் அதனுடைய பண்பாடும் இங்க முக்கியத்துவம் பெறுது. சரிங்களா? தமிழுக்குன்னு ஒரு இலக்கியமும் அது ஒரு பண்பாட்டு நெறி இருக்குல்ல, இந்த பண்பாட்டு நெறியும் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் என்ன வேறுபாடுனா ஆதாரங்கள். பிற மொழிகள்ல பாத்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் குறுகிய காலகட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய சான்றுகள் தான் கிடைக்கும். அதுவும் பாத்தீங்கன்னா அச்சு நூல்கள், ஏதாவது ஆவணங்கள், அரசு ஆவணங்கள், அந்த டிஜிட்டல் தரவுகள் சொல்லக்கூடியது. இந்த விஷயங்கள் தான் பிற மொழி ஆராய்ச்சியில் அதிகமா பயன்பாட்டுக்கு எடுத்துக்கொள்ளப்படுது. ஆனா தமிழ்ல அப்படி இல்லை. ஓலைச்சுவடி, கல்வெட்டு, நாணயம், செப்பேடு, செவ்விலக்கியம் சொல்லக்கூடிய சங்க இலக்கியங்கள், அந்த மாதிரியான விஷயங்கள், நாட்டுப்புற இலக்கியங்கள், இது போல பாரம்பரியமான தரவுகள் அதிகமா தமிழ்ல இருக்கு. மற்ற பிறமொழி ஆராய்ச்சிகள்ல ஆதாரங்கள் பார்க்கும்போது தமிழ்ல செறிவாவே இருக்கு. நமக்கு என்னென்ன தமிழ்ங்கிறது ஒரு நீண்ட பாரம்பரியம் அப்படி ஆதார நிலையில மற்ற பிறமொழி ஆராய்ச்சிகளை விட தமிழ்ல கொஞ்சம்
சரி. அதுக்கப்புறம் அந்த மொழியினுடைய அது உலக மொழிகள்ல நிறைய மொழிகள் இன்னைக்கு நூற்றாண்டுக்குள்ள இருக்கக்கூடிய மொழிகள் தான் அதனுடைய எல்லை, கால எல்லையா இருக்குது. ஆனா தமிழ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஏறத்தாழ 5000 ஆண்டுகளுக்கு நீண்ட ஒரு பாரம்பரியம் உடைய ஒரு மொழி கால எல்லையை அது கொண்டு இருக்கு. அதுக்கப்புறம் இலக்கணம். இலக்கண ரீதியா பார்க்கும்போது மற்ற மொழிகள்ல நவீன மொழியியல் சார்ந்த கோட்பாடுகள் தான் அதிகமா பயன்படுத்தப்படுது. ஆனா தமிழ்ல தொல்காப்பியம்ங்கிற ஒரு சாலச் சிறந்த ஒரு மர விதி அங்க இருக்கு. நம்ம கையில இருக்கு. ஸ்ட்ராங்கா இருக்குது. தொல்காப்பியத்தை இன்னைக்கும் பல வெளிநாட்டினரும் வியந்து பார்க்கக்கூடிய ஒரு இலக்கண நூலா இருக்கு. அதனுடைய காலத்தை நம்மளால அறுதிட்டும் சொல்ல முடியல. அதுதான் நம்மளுடைய இலக்கண ஆய்வுக்கு அடிப்படை. இந்த மத்த மேலை நாட்டு மொழிகளுக்கு எது அடிப்படைன்னா நவீன மொழியியல் இந்த கோட்பாடுகள் தான் அடிப்படை. ஆனா நமக்கு தொல்காப்பியம்ங்கிற ஒரு 2000 3000 நூற்றாண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு இலக்கண வளம் நம்ம கிட்ட இருக்கு. இது ஒரு வேறுபாடு. அதுக்கப்புறம் ஆய்வு முறைகள்ல பாத்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் நவீன ஆய்வியல் அணுகுமுறைகள்ல தான் மேலை நாட்டு இலக்கியங்களும் சரி பிற மொழி இலக்கியங்கள்ல கையாளப்பட்டு வருது அதிகப்படியா. ஆனா நம்ம தமிழ்ல பாத்தீங்க அப்படின்னா மரபும் இருக்கு, நவீனமும் இருக்கு. அதான் தமிழினுடைய தனித்துவம். தமிழ் இன்னைக்கு ஏன் நம்மளால பயன்படுத்தப்பட்டு இருக்கு, சிறந்ததா இருக்கு அப்படின்னா பழமைக்கும் இடம் உண்டு, புதுமைக்கும் இடம் உண்டு. அதுதான் தமிழுடைய தனித்தன்மை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சில மொழிகள் ஆய்வு செய்யும் போது அதனுடைய பண்பாட்டு மட்டும்தான் எடுப்போம். ஆனா தமிழ்ல நம்ம அப்படி பிரிக்க முடியாது. நீங்க பண்பாடுன்னு போனீங்கன்னா அங்க மொழி இனம் சேர்ந்து வந்துடும். இனம்னு போனீங்கன்னா மொழியும் பண்பாடும் வந்துடும். பிரிக்க முடியாது. மொழி இனம் பண்பாடு அப்படிங்கிறது மூன்றும் சேர்ந்து ஒரு நிலைப்பாடா தான் இருக்கும். ஆனா மற்ற மொழிகள்ல அதை எளிதா பிரிச்சிடலாம். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு இன்னும் எளிதா விளக்குறேன். இப்ப நீங்க ஆங்கிலத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்குள்ள ஏன் சார் இனம் பண்பாடு வராது அப்படின்னா ஆங்கிலத்துல இப்ப அமெரிக்க ஆங்கிலத்துல ஒரு மாதிரி இருக்கும். இங்கிலாந்துல பேசக்கூடிய ஆங்கிலம் வேற மாதிரி இருக்கும். நியூசிலாந்துல ஆஸ்திரேலியால பேசக்கூடிய ஆங்கிலம் வேற மாதிரி இருக்கும். ஸோ அப்ப அங்க இனத்தை பொருத்தி பார்க்க முடியாது. ஆனா தமிழ் அப்படி இல்லை. அதுக்கு ஒரு நீண்ட ஒரு அந்த தமிழினம் அப்படிங்கிற அந்த இனமும் பண்பாடுகளும் மொழியோட சேர்ந்த ஒரு நிலைப்பாட்டா தான் இங்க நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் நாட்டுப்புற ஆய்வு மற்ற பிற மொழி ஆய்வுகளை காட்டிலும் தமிழ்ல நாட்டுப்புற இலக்கியங்கள் முக்கியத்துவம் பெறக்கூடியதா இருக்கு. அதுக்கப்புறம் நம்மளுடைய கோட்பாடுகள்ல பாத்தீங்க அப்படின்னா அதாவது இலக்கிய அணுகுமுறைகள்ல மேற்கத்திய கோட்பாட்டு அணுகுமுறைகளை பிற மொழிகள் அதிகமா எடுத்து காட்டுறாங்க. இன்னைக்கு தமிழ்ல கொஞ்சம் வந்துட்டு இருக்கு. ஆனா இது வந்தாலும் மேல்நாட்டு இலக்கிய கோட்பாடுகள் வந்தாலும் கூட அந்த அணுகுமுறைகள் வந்தாலும் கூட நமக்குன்னு சில அடிப்படையில் அதாவது அறம், மரபு, திணை, வாழ்வியல் இந்த கூறுகள் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது நம்மள தமிழில் ஆராய்ச்சிய அதாவது தனித்துவமானதாக காட்டக்கூடிய விஷயங்கள். அது போக செம்மொழி சொற்கள். இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சங்க இலக்கியங்கள்ல வரக்கூடிய சொல்லாடல்கள் எல்லாமே அழகான சொல்லாடல்கள். செம்புல பெயர் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே, நீயாகிய என் கணவனை யானாகிய நின்னெஞ்சி நேர்பவளை. இந்த சொல்லாடல்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த செம்மொழி தன்மையோட இருக்கக்கூடிய சொல்லாடல்கள். இப்ப இந்த மாதிரியான அந்த மொழி நடை ஆய்வுக்கான மொழி நடையில நம்ம தமிழ் ஒரு மேம்பட்ட ஒரு நிலையா இருக்கு. ஆனா அதுவே பிற மொழிகளை பாத்தீங்க அப்படின்னா கல்வி, தொழில்நுட்பம்ன்ற அந்த கலை சொல்லாக்க மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கு ஒழிஞ்சு அந்த செம்மொழி தன்மைங்கிறது அதுல அதிகமா இல்லை. சரிங்களா? இதுதான் பிற மொழிகளுக்கும் தமிழியல் ஆராய்ச்சி நெறிமுறைக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை வேறுபாடுகள். சரிங்களா? சுருக்கமா என்ன சொன்ன அப்படின்னா பிற மொழிகள் ஆராய்ச்சி நெறிமுறைகளை காட்டிலும் தமிழில் ஆராய்ச்சி நெறிமுறைகள்ல அறிவியல், திணை சார்ந்த சிந்தனை, தமிழர் பண்பாடு, மரபு, செம்மொழித்தன்மை, பண்பாட்டு அடையாளம், பழமை ஆதாரங்கள், அப்புறம் உரை திருத்த மரபு அப்படி சொல்லக்கூடிய இந்த தனிச்சிறப்புகள் எல்லாம் நம்முடைய தமிழியல் ஆராய்ச்சிய என்ன சொல்றது ஒரு தனித்துவம் மிக்கதாக எடுத்துக்காட்டக்கூடிய கூறுகள் இது. சரிங்களா? சரி, இப்ப தமிழியல் ஆய்வுகள்ல உள்ள வரோம். இந்த ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன தமிழியல் ஆய்வு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 10-12 விஷயங்கள் உள்ளடக்கியதா இருக்குன்னு சொன்னேன். மொழியியல், இலக்கியவியல், இது போல ஒரு 12 இருக்கு. இது எல்லாத்துக்குமே உள்ளுக்குள்ள ஒவ்வொரு தலைப்புகள் இருக்கு, கூறுகள் உண்டு. உதாரணத்துக்கு தமிழியல் ஆய்வுங்கிறது ஒரு பெரிய ஊர்னு வச்சுக்கோங்கன்னா அந்த ஊருக்குள்ள பல தெருக்கள் இருக்கு. அந்த தெருவுல ஒவ்வொரு தெருவுக்கும் ஒவ்வொரு குடும்பம் இருக்கு. இந்த மாதிரி ஒரு இமேஜினேஷன் வச்சுக்கோங்க. இப்ப நம்ம இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா போய் நம்ம விளக்கிட்டு இருக்க முடியாது, நேரம் இருக்காது. அதனால அதனுடைய உட்கூறுகளை மட்டும் நான் அப்படியே உங்களுக்கு சொல்லி போயிடுறேன். நம்ம இலக்கிய இது வரும்போது அதுல கவிதை, புது கவிதை, அதுக்குள்ள என்ன நம்ம ஒரு ஆய்வு முன்னெடுத்து எப்படி இது பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு
விஷயம் மட்டும் நான் உங்களுக்கு இப்ப சொல்லி நிறைவு செஞ்சிடலான்ட்டு இருக்கிறேன். ஆஹ் இப்ப மொழியியல் போனீங்க அப்படின்னா, மொழியியல் அடிப்படையில இந்த ஒலியல்ல இருந்து ஒலியியல், உருபணியல், தொடரியல் இந்த மாதிரியான விஷயங்கள் உள்ள வந்துரும். சரிங்களா? இலக்கியத்திற்கு நம்ம சொல்ல வேண்டாம். நம்ம சங்க இலக்கியத்துல இருந்து இப்ப தற்கால இலக்கியம் வரைக்கும் அந்த விஷயங்கள் இருக்கு. அதை பத்தி நம்ம இப்ப விரிவா பின்னாடி பார்க்க போறோம். இப்ப இலக்கணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இந்த இலக்கணத்துல பாத்தீங்க அப்படின்னா, எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி அப்படிங்கிறது இப்ப பாட்டியல், பிரபந்தம் அப்படிங்கிற விஷயமும் சேர்ந்து வந்தாச்சு. அதுக்கப்புறம் திறனாய்வியல் அணுகுமுறை பாத்தீங்கன்னா, மரபு திறனாய்வு, ஒப்பாய்வு, பெண்ணியம், லலித்தியம் இது போல போயிட்டு இருக்கு. அப்புறம் நாட்டுப்புறவியல் சொல்ல வேண்டாம். பழமொழிகள், கதைகள் இது எல்லாமே அதனுடைய ஒவ்வொரு கூறுகளை வச்சு ஆய்வு நம்ம கொண்டுட்டு போகலாம். இப்ப கல்வெட்டுல பாத்தீங்கன்னா, அதான் இது தொல்லியல் வந்து கல்வெட்டுகள், செப்பேடுகள், நாணயங்கள். அப்புறம் வரலாற்று முறையில போனீங்க அப்படின்னா, வரலாறு மற்றும் பண்பாட்டு அடிப்படையில போனீங்கன்னா, மொழி வரலாறு, தமிழர் வரலாறு, சமய வரலாறு, இலக்கிய வரலாறு இந்த ரீதியா நீங்க கொண்டுட்டு போகலாம். பண்பாட்டு மரபுகள் அந்த அடிப்படையில கொண்டு போகலாம். அகராதின்னு சொன்னா அகராதி உருவாக்கம், சொற்பிறப்பியல், கலை சொல்லாக்கம் இந்த நிலைப்பாட்டுல உங்களுடைய ஆய்வுக்கு நீங்க களம் அமைச்சுக்கலாம். அப்புறம் மொழிபெயர்ப்பியல்ல பாத்தீங்கன்னா, மொழிபெயர்ப்பு கோட்பாடுகள், அப்புறம் மொழியாக்க ஆய்வுகள், அப்புறம் ஒப்பிலக்கிய ஆய்வுகள், இந்த மொழிபெயர்ப்பிலேயே 2 மொழிபெயர்ப்பு ஒப்பிட்டக்கூடிய ஒப்பிலக்கிய ஆய்வுகள் இந்த நிலையிலையும் கொண்டு போகலாம். அப்புறம் ஊடகம் மற்றும் தகவல் தொடர்புகள்ல பாத்தீங்கன்னா, பத்திரிகைகள் அதான் இதழின்னு சொல்லக்கூடிய பத்திரிகை இது, வானொலி, தொலைக்காட்சி, இணைய ஊடகங்கள், இன்னைக்கு சமூக ஊடகங்கள் வரைக்கும் வந்தாச்சு. சரிங்களா? இன்னைக்கு நிறைய பேர் சமூக ஊடகங்களும் தொடர்படுத்தி இருக்கிறாங்க. அதை நான் உங்களுக்கு பின்னாடி இது சொல்றேன். ஆய்வுக்கு நீங்க தலைப்பு தேர்வுதான் இருந்தால் சமூக ஊடகம் நீங்க பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? அப்புறம் கணினின்னு சொல்லக்கூடியது, தமிழ்ல இருக்கக்கூடிய மென்பொருள்கள் குறித்தும், இயந்திர மொழிகள் குறித்து, அப்புறம் மின் நூல்கள், மின் அகராதிகள் இது எல்லாமே இந்த கணினியில் சார்ந்த தமிழியல் ஆய்வுக்குள்ள வந்தது. அதுக்கப்புறம் சமகால போக்குகள்ல பாத்தீங்க அப்படின்னா, பெண்ணியம், தலித்தியம், சூழலியல், நகரவியல், புலம்பெயர் ஆய்வு, இனவரவியல், பாலின ஆய்வுகள், பின்னவீனத்துவம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சமகால ஆய்வுகள்ல நம்ம முன்னெடுத்து போயிட்டு இருக்கிறாங்க. சரி, இப்ப இதுல நம்ம புதுக்கவிதையை ஒரு ஆய்வு களமா நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இப்ப நம்மளுடைய புதுக்கவிதை ஆய்வு அதை நாம எப்படி அந்த தமிழ் ஆராய்ச்சி நேர்முறைக்குள்ள கொண்டு போறது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு பெரும்பாலும் நிறைய ஆய்வுகள் நமக்கு இப்ப தமிழ்ல ஒரு ஆண்டுக்கு வெளிவரக்கூடிய கவிதை நூல்களுடைய எண்ணிக்கை பாத்தீங்க அப்படின்னா, ஆஹ் 800ல இருந்து 1000 அப்படிங்கிற அந்த இது வந்து பதிப்பகத்தார் கொடுக்கக்கூடிய கணக்கு அடிப்படையில. இது இல்லாம சில பேர் சொந்தமா பதிப்பகம் வச்சு அவங்க நூல்கள் வெளியிட்டு இருக்காங்க. நம்ம அந்த பட்டியலுக்கு போகல. பதிப்பகங்கள் கொடுக்குற எண்ணிக்கை அடிப்படையில பாத்தீங்கன்னா, ஒரு ஆண்டுக்கு சராசரியா 800க்கும் மேற்பட்ட நூல்கள் வெளிவந்துட்டு இருக்கு. கவிதை நூல்கள் மட்டும் நான் சொல்றது கவிதை நூல்கள் மட்டும். இந்த கவிதை நூல்கள்ல நீங்க புது கவிதைய ஆய்வுக்களமா எடுத்துட்டீங்க அப்படின்னா, இப்ப எத்தனை ஆண்டுல இருந்து அது வெளிவந்துட்டு இருக்கு. அப்ப நீங்க ஒரு பரந்துபட்ட ஒரு பரப்புக்குள்ள போறீங்கும் போது உங்களுடைய எல்லைங்கிறது ஒரு தெளிவான ஒரு கண்ணோட்டத்துல இருக்கணும். அதை வந்து தலைப்பு தேர்வு செய்யும் போது நீங்க ஒரு கால எல்லை அடிப்படையா வச்சுக்கலாம், அல்லது ஒரு படைப்பாளரை மையமா வச்சு நீங்க உங்களுடைய எல்லையை தெரிவு செய்யணும். அப்பதான் நீங்க அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள உங்களுடைய ஆய்வை நீங்க நிறைவு செய்ய முடியும். நீங்க பழமொழி கூட சொல்லுவாங்களே, நம்ம முன்னோர் என்ன சொல்லுவாங்க, அகல ஓடுறதை விட ஆழ ஓடுறதுதான் நல்லதுப்பாங்க. அப்ப நம்மளுடைய ஆய்வு வந்து நுண்ணிதன், அதாவது நுணுக்கம்னு சொல்லுவாரு ஒரு சொல்ற நுணுக்கம் உள்ளதன் நுணுக்கம். அது போல நுணுகி 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 உள்ள போகும். அப்ப போகும்போதுதான் அந்த ஆய்வு ஒரு என்ன சொல்றது, ஒரு புதிய விஷயத்த ஒரு ஆழ்ந்த ஒரு நோக்கத்தோட அணுகக்கூடிய ஒரு ஆய்வா அது அமையும். சரிங்களா? இப்ப நம்ம இந்த புது கவிதை சார்ந்த விஷயங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா, அதுக்குன்னு சில வழிகாட்டக்கூடிய சில முக்கியமான நூல்கள் இருக்கு. இதெல்லாம் நீங்க வாசிக்கணும், அதுக்காக சொல்ல வரேன். இப்போ புது கவிதை அப்படி சார்ந்து எடுக்கிறீங்க அப்படின்னா, அதுல அடிப்படையில நம்ம சில நூல்கள் வாசிப்போம் இல்லையா? ஆய்வு சார்ந்த சனியா அதுன்னு நம்ம இவர் ஐயா சொன்னார் இல்லையா முதல் நாள் அமர்வுல. அந்த நூல்களோ அது வந்து ஆய்வு சார்ந்து உங்களுக்கு வழிகாட்டக்கூடியது. நான் சொல்றது புதுக்கவிதை சார்ந்து இப்ப போறீங்கன்னா, அதுல அடிப்படை நூல்கள் ஒரு 5 நூல்கள் நான் சுட்டுறேன். நீங்க அதை வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு புதுக்கவிதை குறித்த ஒரு புரிதல் அது உங்களுக்கு கொண்டு வரும். இப்போ புதுக்கவிதையின் தோற்றம் வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு வள்ளிக்கண்ணன் அப்படிங்கிற ஒரு எழுதியிருக்காரு. இதனுடைய விஷயங்கள் இதுக்குள்ள நீங்க இதை வாசிச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, பாரதியாருக்கு பிந்தைய இருக்கக்கூடிய கவிதையில ஏற்பட்ட மாற்றங்களை உங்களால உணர்ந்து கொள்ள முடியும். இது இந்த நூல் வழிகொள்ளக்கூடியது. அதுக்கப்புறம் இந்த புதுக்கவிதையை வளர்த்தெடுத்த இயக்கங்களை மணிக்கொண்டியினுடைய பங்களிப்பை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, கவிதையினுடைய வடிவ பரிமாணம். இன்னைக்கு இப்ப ரீசெண்டா எந்த கவிதை மாறி இருக்குன்னு தெரியுதுல்ல உங்களுக்கு. இப்ப கவிதை பாத்தீங்கன்னா, நம்ம கவிதையில மரபு கவிதை, புது கவிதை 2ஆ பிரிப்போம். புது கவிதைக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஹைக்கூ வந்துருச்சு.
ஹைக்கூலையுமே அடுத்து பாத்தீங்கன்னா சென்ட்ரியும் குக்கு போயாச்சு. இப்ப அடுத்து என்ன கசல் வரைக்கும் வந்தாச்சு. சரிங்களா? அப்போ அந்த கவிதையில ஏற்படக்கூடிய அந்த வடிவ மாற்றங்கள் இது எல்லாமே அது வந்து பதிவு செய்யக்கூடியதா இருக்கு. ஆனா கசல் அந்த இதெல்லாம் பதிவு செய்யல. ஹைக்கூ வரைக்கும் தான் அதுல ஓரளவுக்கு தொட்டு காமிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தமிழ் புதுக்கவிதை சு. செல்லப்பா அவர்தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதுல அந்த புதுக்கவிதைக்கான அந்த கோட்பாட்டு அடித்தளத்தை நீங்க அதுல அழகா தெரிஞ்சுக்க முடியும். அப்புறம் அதனுடைய புதுக்கவிதையினுடைய மொழிநடை எப்படி இருக்கு, அதுல அந்த படிமம் சார்ந்த சிந்தனை, படிமம் சார்ந்த அந்த உத்தியில படிமம் சார்ந்த விஷயங்கள், அப்புறம் அந்த சிந்தனை எப்படி மாற்றம் பெற்றிருக்கு அப்படிங்கறத இந்த சி. செல்லப்பாய நூலை படிப்போ தெரியும். அதுக்கப்புறம் புதுக்கவிதை ஓர் ஆய்வுன்னு சொல்லி பாலா அவர் வெளியிட்ட ஒரு நூல். இதுல அந்த புதுக்கவிதையினுடைய அமைப்பு எப்படி, அதனுடைய மொழி பயன்பாடு எப்படி பயன்படுத்தப்பட்டது, உளவியல் அணுகுமுறை அதுல அழகா அது பதிவு செஞ்சிருக்காரு. அப்புறம் படைப்பு இலக்கிய உரித்தான அந்த தனித்தன்மைகளை அதை சுட்டக்கூடிய ஒரு நூல். அப்புறம் வந்து இலக்கிய திறனாய்வு மூவா உங்களுக்கு சொல்ல வேண்டாம். அப்புறம் வந்து இலக்கிய கோட்பாடுகள் தமிழில் எழுந்தது, அதுல சில அணுகுமுறைகள் அவர் சுட்டி காமிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் நவீன தமிழ் இலக்கிய அறிமுகம் கானா சுப்பிரமணியம் சார் அவர் எழுந்த அந்த ஒரு நூல். அதுக்கப்புறம் பெண்ணிய நோக்கில் தமிழ் புதுக்கவிதைன்னு சொல்லிட்டு முன்னவர் இரா பிரேமா உலக தமிழாட்சி நிறுவனம் வெளியிட்ட ஒரு நூல். இதுல பெண் கவிஞர்களுடைய அவங்களுடைய குரல், வழி சார்ந்த அந்த குரல், உடல் அரசியல், அடையாளம் இந்த மாதிரியான விஷயங்கள் அது பதிவு செய்யக்கூடியதா இருக்கு. சரிங்களா? இப்ப நீங்க கோட்பாட்டு நிலையில் நீங்க இந்த புதுக்கவிதை கோட்பாட்டு நிலையில அணுகுறீங்க அப்படின்னா என்னென்ன கோட்பாடுகள் அதை உள்ளுக்குள்ள கொண்டு வரலாம் அப்படின்னா, பெண்ணியம் கொண்டு வரலாம், தலித்தியம் கொண்டு வரலாம், மார்க்சியம், உளவியல், பின் நவீனத்துவம், சூழலியல், மொழியியல் இந்த ஆஸ்பெக்ட்ல நீங்க உங்களுடைய அந்த புதுக்கவிதை சார்ந்த கோட்பாடுகளை நீங்க இதுல அப்ளை பண்ணி பார்க்கலாம். நவீனத்துவம், பின்னை நவீனத்துவம் ரெண்டுமே நீங்க பொருத்தி பார்த்துக்கலாம். இந்த நவீனத்துவத்துக்கும் பின் நவீனத்துவத்துக்குமான வேறுபாடு நான் கொஞ்சம் பின்னாடி உங்களுக்கு நிறைவு தருவாயின்னு நான் சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய நூல்கள் நான் தேடி பார்த்தப்ப அந்த தெளிவான ஒரு இலக்கிய சான்றுடன் நமக்கு சுட்டி காட்டுற மாதிரியான இது இல்லை. நமக்கு இன்னுமே நிறைய பேருக்கு அந்த நவீனத்துவத்துக்கும் பின் நவீனத்துவத்துக்குமான வேறுபாடு இலக்கிய ரீதியா நமக்கு சுட்டப்படாம இருக்கிறதுங்கிறது ஒரு குறிப்பு. நீங்க அதை மனசுல வச்சுக்கோங்க. சரி, இப்ப புதுக்கவிதையில நீங்க வந்து ஒரு பெண்ணிய அணுகுமுறையில எடுக்கிறீங்க அப்படின்னா, இப்ப அது வந்து இப்ப பெண்ணிய கவிஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? சல்மா, குட்டி ரேவதி, மாலதி ரைத்து, மாலதி மைத்திரி, இது நிறைய பேர் இருக்காங்க. இவங்களுடைய ஆய்வுகள், இவங்களுடைய கவிதைகள்ல ஆய்வுகள் வந்திருக்கு. இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா சல்மாவுடைய கவிதைகளை பாத்தீங்கன்னா பெண்ணிய சிந்தனைகள், குட்டி ரேவதியினுடைய அதுல பாத்தீங்கன்னா குட்டி ரேவதி கவிதைகள் உடல் அரசியல், மாலதி மைத்திரி கவிதை பெண் அடையாளம், இந்த மாதிரி ஆய்வு தலைப்புகள் இருக்கு. சரிங்களா? அப்ப நீங்க அந்த பெண்ணிய அணுகுமுறையில் இருக்கும்போது அது வந்து நீங்க அது அவங்க பேசக்கூடிய பெண்ணியம் வந்து தீவிரவாத பெண்ணியமா, மிதவாத பெண்ணியமா, அது எப்படி அந்த அதுக்குள்ள பொருந்தி வரக்கூடியதா இருக்கு, இந்த மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தோடு நீங்க அணுகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் ஆஹ் இலக்கியத்துல எடுக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா சில இது இருக்கு, ஆய்வுகள் இருக்கு. நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்.டி. ராஜ்குமார் அப்படிங்கிறவர் என்ன, அவருடைய அந்த இதுல வந்து கவிதைகளில் எதிர்ப்பியல், அதாவது தலித்திய சிந்தனையில ஒரு ஆய்வு. என்.டி. ராஜ்குமார் கவிதைகளில் எதிர்ப்பியல் அப்படின்னு ஒரு ஆய்வு. அப்புறம் வந்து தலித் கவிதைகளில் உடல் மற்றும் சமூக அறிவியல் அப்படின்னு ஒரு ஆய்வு. இதெல்லாம் உங்களுக்கு முன் ஆய்வுகளா ஒரு பயன் தரக்கூடியது. அப்புறம் இன்னைக்கு நாம பேசக்கூடியது முக்கியமா, அதாவது குறிப்பா 1990 அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 90-95 அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஈழம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அது சார்ந்து இன்னைக்கு நிறைய ஆய்வுகள் படைப்புகள் வந்தது. இப்ப ஆய்வுகள் முன்னோர வந்துட்டு இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா இந்த ஈழம் சார்ந்த விஷயங்கள் போகும்போது அங்க இருக்கக்கூடிய அந்த போரியல் அனுபவங்கள், அகதியினுடைய அந்த மனநிலை பதிவு எப்படி இருக்கு, புலம்பெயர் நிலை, நினைவு அரசியல் அப்படிங்கிற இந்த ஆஸ்பெக்ட்ல தான் நீங்க ஆய்வு களங்களை அமைச்சுக்கலாம். இதுல அது உங்களுக்கு நிறைய சோர்ஸ் தரக்கூடிய விஷயங்கள். அதுக்கப்புறம் சூழலியல் சார்ந்து நீங்க சுற்றுச்சூழல் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பேசுபொருளா இருக்கு இல்லையா? அந்த சுற்றுச்சூழல் சார்ந்த ஒரு சூழல் அணுகுமுறையில் நீங்க உங்க ஆய்வுக்கு நீங்க அந்த புதுக்கவிதைகளை அணுகலாம். அதே மாதிரி உலகமயமாக்கல், அப்புறம் நகர வாழ்க்கை கவிதைகள், அப்புறம் தனி மனிதனுடைய மன அழுத்தம், அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க இதுல எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்ப வந்து 2000க்கு அப்புறம் வந்த சில முக்கியமான ஆய்வேடுகள் ஒரு 10 ஒரு 5-6 ஆய்வேடுகள் நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க அது உங்களுக்கு தலைப்பு தேர்வு செய்வதற்கும் என்ன மாதிரியான ஆய்வு போக்கு இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன். வேற ஒன்றும் விஷயம் இல்லை. இப்ப பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் 2000க்கு அப்புறம் வந்து சில முக்கியமான ஆய்வு இது. தமிழ் புதுக்கவிதைகளில் பெண்ணிய சிந்தனைகள், அப்புறம் வந்து 20ஆம் நூற்றாண்டு புது கவிதைகளில் சமூக மாற்று கருத்துக்கள் எப்படி சமூகத்தை மாற்றிருக்கு புது கவிதையினுடைய அந்த இது. அதுக்கப்புறம் தலித்
புதுக்கவிதைகளில் எதிர்ப்பியல், ஈழத்தமிழ் புதுக்கவிதைகளில் புலம்பெயர் அனுபவம், நவீன தமிழ் புதுக்கவிதைகளில் நகரவியல், புதுக்கவிதைகளில் மொழி மற்றும் படிம அமைப்பு, பெண் கவிஞர்களின் புதுக்கவிதைகளில் உடல் அரசியல், இணைய இதழ்களில் வெளிவரும் புதுக்கவிதைகளின் இலக்கிய போக்குகள், இந்த மாதிரியான தலைப்புகள் இன்னைக்கு பரவலா வந்துட்டு இருக்கு. இது போல நீங்க உங்களுடைய முனைவர் பட்டத்துக்கோ ஆய்வு நிலைய பட்டத்துக்கோ தலைப்புகள் நீங்க இன்னைக்கு எடுத்துக்கலாம். நீங்க ஆய்வு நிலைய பட்டம் எடுத்துட்டாங்க, முனைவர் பட்டத்துக்கு நீங்க இந்த மாதிரியான தலைப்புகள் எடுத்துக்கலாம். இதுக்கான சோர்ஸ் இப்ப புதுக்கவிதை சார்ந்து நீங்க நூல்கள் ஏதாவது இணையத்துல எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு சில இது இருக்கு. அதுல குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கெங்க கிடைக்கும் நான் சொல்லிடுறேன். தமிழ் இணைய கல்விக் கழகம் சொல்லக்கூடிய தமிழ் விர்ச்சுவல் அகாடமி, அப்புறம் தமிழ் பல்கலைக்கழகத்திலேயே சில நூல்கள் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் பண்ணி இது பண்றாங்க, அதுவும் நீங்க எடுத்துக்கலாம். அப்புறம் இந்திய தேசிய நூலகம், நேஷனல் டிஜிட்டல் லைப்ரரி, அது போக நம்மளுடைய இந்த நூலகம்ங்கிறது, ப்ராஜெக்ட் மதுரை, இந்த மாதிரியான சில வெப்சைட்ல உங்களுக்கு அதுக்கான தரவுகள் நீங்க எடுத்துக்கலாம். சரிங்களா? இதை தாண்டி இன்னொன்னு ஆய்விற்கான சில புதுமையான தலைப்புகள் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இன்னைக்கு நடப்பியலோட பொருத்தி பார்க்கக்கூடிய சில இது இன்னைக்கு எடுக்கிற ஆய்வுகள்ல இந்த மாதிரியான தலைப்புகளும் அவங்க இது பண்றாங்க. இப்போ 1-2 உங்களுக்கு நான் உதாரணம் காட்டும் பாருங்களேன். இணைய கால புதுக்கவிதைகள், அதாவது இணையத்துல எப்படி புதுக்கவிதைகளை நம்ம புதுக்கவிதைகளுக்கும் நூலாக வெளிவரக்கூடிய புதுக்கவிதைகளுக்குமான வேறுபட்ட குணத்தை மாதிரி இணையகால புதுக்கவிதைகள். அப்புறம் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் கவிதை மொழி, கொயர் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு, அந்த கொயர் இதுல வரக்கூடிய புதுக்கவிதைகள், தமிழ் புதுக்கவிதைகள் எப்படி இருக்கு. அப்புறம் கொரோனா கால புதுக்கவிதைகள், அப்புறம் ஏஐன்னு சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவு நவீன கவிதைகள், அப்புறம் தமிழ் புதுக்கவிதைகளில் மீம்ஸ் அப்படிங்கிற அந்த புதிய கலாச்சார இது, அந்த தமிழ் புதுக்கவிதையில் மீம்ஸ் கலாச்சாரம், அப்புறம் டிஜிட்டல் இதழ்கள்ல புதுக்கவிதையினுடைய போக்குகள், இந்த மாதிரி இப்ப தற்காலத்துக்கு ஏற்ற மாதிரி கூட நீங்க அதை எடுத்துக்கலாம் உங்களுக்கு. ஆனா இது எல்லாமே என்னன்னா இதுக்கான சோர்ஸ் என்ன எடுக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் மெனக்கெடல் நிறைய இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த மேலும் நீங்க ஒரு இது நான் உங்களுக்கு இப்ப இதுல இணைப்புல போட்டு விடுறேன், முடிஞ்சா கூட போட்டுறேன் உங்களுக்கு. அந்த செய்தியில பாருங்க, நீங்க ஏதாவது எடுக்கணும், அதாவது ஆய்வேடுகள் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு இது இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து அதை மட்டும் போட்டிருக்கேன் ஒரே நிமிஷம். சோத்கங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு, உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறது வாய்ப்பு இருக்கு, தெரிஞ்சுக்குங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2015 இருந்து நம்ம இந்திய அளவில் இருக்கக்கூடிய அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் வெளிவந்திருக்கக்கூடிய ஆய்வுகளை பதிவேற்றம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்ப அதுல போய் தேடும் போது நீங்க இந்த வெப்சைட்டுக்குள்ள போனீங்கன்னா சோத் கங்கான்னு சொல்லிட்டு ஒரு இது வரும், SHODH, சோத் கங்கா, GANGA. சரிங்களா? இதான் உங்களுக்கு அந்த ஆய்வேடுகளுடைய தேடுவதற்கான ஒரு வழிமுறை. அது நிறைய அதுல ஆய்வேடுகள் முழுமையுமே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஒரு மாடலுக்கு பார்க்கணும் அப்படின்னா நீங்க அதுல போய் பார்க்கலாம். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அகரவரிசைப்படி பல்கலைக்கழகங்களுடைய பட்டியல் கொடுத்துருப்பாங்க. இப்ப நீங்க உதாரணத்துக்கு காமராஜர், மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி தெரியுங்கன்னா எம் வரிசைக்கு போகணும். எம் வரிசையில மதுரை காமராஜர் அப்படிங்கிற அந்த இது இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்கோ அந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் கொடுத்துருப்பாங்க அகரவரிசை பட்டியல்ல. அதுல தமிழ் அப்படிங்கிறதுனா தமிழ் போய் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா தமிழாலஜின்னு இருக்கும், அது தமிழ் கிளிக் பண்ணீங்கன்னா அதுல என்னென்ன 2015 இருந்து 2025 வரைக்கும் ஓரளவுக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இன்னும் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. இப்ப 25 வரைக்கும் இந்த 10 ஆண்டு காலத்துல என்னென்ன ஆய்வுகள் வந்திருக்கு அப்படிங்கறத, அது வந்து இன்னொன்னு பல்கலைக்கழகத்துல செய்த ஆய்வு மட்டும் இல்ல, பல்கலைக்கழகத்தினுடைய உறுப்பு கல்லூரிகள் அதுல செய்த ஆய்வுகளும் அதுல வெளியே வந்திருக்காங்க, அது பதிவு செஞ்சிருக்கிறாங்க. நீங்க அதுல வந்து முதல் ஆய்வினுடைய முதல் அட்டை படத்துல இருந்து பின்னாடி பின்னிணைப்புல அந்த அவங்க கொடுத்திருக்கிற நிழப்படங்கள் வரைக்கும் பதிவேற்றம் செஞ்சிருக்கிறாங்க. போனீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு பயனுள்ளதா இருக்கும். சரிங்களா? இது வந்து நீங்க ஆய்வேடுகளை பார்த்து தெரிஞ்சு கொள்வதற்கான ஒரு விஷயம். அநேகமா காலம் நிறைவு செய்ய போது இன்னும் ஒரு 2 விஷயம் மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். தமிழியல் இதுல நீங்க எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள், தமிழியல் ஆராய்ச்சியில செய்யக்கூடிய முக்கியமான ஒரு 2 சவால்கள் மட்டும் நான் சொல்லிடுறேன். இப்ப நம்ம பழைய தமிழ் இலக்கியங்கள்ல பார்க்கும்போது நம்ம ஆவணங்களை எடுக்கிறோம், நம்மளுடைய ஆய்வுக்கு பழைய தமிழ் இலக்கியங்கள் எடுக்கிறோம் அப்படின்னா அதுல சில இலக்கியங்கள், குறிப்பா சிறுகாப்பியங்கள் மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த சிறுகாப்பியங்கள் நமக்கு முழுமையும் கிடைக்கல. சரிங்களா? அப்ப அந்த ஒரு சிக்கல் நம்ம அங்க எதிர்கொள்றோம். அப்ப இருக்கிறத வச்சு மட்டும்தான் நம்ம ஒரு விஷயம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கடப்பாடு உண்டு. ஓலைச்சுவடிகள் இன்னைக்கு நிறைய அழிஞ்சு போச்சு, ஓலைச்சுவடி சார்ந்த ஆய்வுகள் இன்னைக்கு
குறைஞ்சிட்டு வருது. இப்போ ஓலைச்சுவடிகள்ல சிலது அழிஞ்சிருக்கு, சிலது அப்படி இருக்கும் இல்லையா? இந்த மாதிரியான சிக்கல்கள் நம்ம அதுல எதிர்கொள்றோம். 2வது இடைச்செருகல்கள், பாடபேதங்கள். நிறைய இப்ப நம்ம தமிழுக்கு நிறைய இடைச்செருகல்கள் இருக்கிறதாவும் சொல்றாங்க. அதே போல பாடபேதம், ஒருவர் ஒரு மாதிரி சொல்றாரு, இன்னொருத்தவங்க மூல நூல்ல ஒரு மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் பின்னாடி வந்த பதிப்புகள்ல வேலையா இருக்கும். அப்ப மூலத்தை நோக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தேடல் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இணைய வழி பெறக்கூடிய தரவுகள்ல எவ்வளவு நம்பிக்கைக்குரியதா இருக்கு. இப்ப இணையத்துல வரக்கூடிய அத்தனை இதுவும் வந்து உண்மையா இருக்காது. உதாரணத்துக்கு இப்ப நீங்க ஒரு பாரதியாருடைய பாட்டு எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு வெப்சைட்லயும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருப்பாங்க, வேரியேஷன்ஸ் இருக்கு, அதுல ஒற்றுப்பிழை இருக்கும், சொல் பிழையெல்லாம் இருக்கும். ஸோ அப்ப இணையத்துல பெறக்கூடிய தகவல்கள் உண்மையானதா அப்படிங்கிற அந்த நம்பகத்தன்மை ஒண்ணு வேணும். அதுக்கப்புறம் இன்னொரு சிக்கல் என்ன அப்படின்னா, செயற்கை நுண்ணறிவு வழி நீங்க பெறக்கூடிய தகவல்கள். இப்போ உதாரணத்துக்கு நீங்க ChatGPT-ல போட்டு ஒரு விஷயம் எடுக்கிறீங்கன்னா, அதை நீங்க ஃபுட் நோட்ல எப்படி காட்ட முடியும்? அது காட்ட முடியாது. அது வந்து ஒரு என்ன சொல்றது, மூலம் உங்களுக்கு அது அது கிடைக்காது. அதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் சொல்றேன், ChatGPT-ல போறது பதிலா பெர்பிள்சிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்கு, சரிங்களா? அதுவும் கிட்டத்தட்ட ஏஐ தான். அது ஏஐ தான். அதுல நீங்க கொடுத்தீங்கன்னா அது என்ன பண்ணுன்னா, இந்த சோர்ஸ் இந்த இணையத்துல இந்த பேஜ்ல இருக்கு அப்படிங்கிறது அந்த இதோட கொடுத்துரும் உங்களுக்கு. அப்ப நீங்க அதுல இருந்து அந்த செய்தியை எடுத்துக்கிட்டு இணைய வழி தரவுன்னு போட்டு அந்த வெப்பேஜினுடைய அட்ரஸ் நீங்க கொடுத்துடலாம். ஆனா ChatGPT-ல அந்த வசதி கிடையாது. ஸோ இந்த மாதிரியான சில சிக்கல்களை நீங்க அதுல தமிழியல் ஆய்வுகள்ல நீங்க எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நிலைப்பாடு உண்டு. அதுக்கப்புறம் இப்ப ஒரே ஒரு விஷயம் நிறைவா, நவீனத்துவத்துக்கும் பின் நவீனத்துவத்துக்குமான ஒரு வேறுபாடு. இது வந்து நான் படிச்சு நான் உள்வாங்கிட்ட அளவுல மட்டும் சொல்றேன். இதை சொல்லிட்டு என்னுடைய உரையை நிறைவு செஞ்சிடறேன். இந்த நவீனத்துவ ஆய்வுகள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டினுடைய இறுதியிலும் 20ஆம் நூற்றாண்டு தொடக்கத்துலதான் இந்த புதிய சிந்தனை தோன்ற ஆரம்பிக்குது, சரிங்களா? இதுல என்ன அப்படின்னா, இந்த நவீனத்துவம் அப்படிங்கிறது மரபு, சமயம், பழக்க வழக்கம் இதை வந்து ஒரு விமர்சன கண்ணோட்டத்தோட அணுகக்கூடிய ஒரு நிலைப்பாடு. இது எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்னா, தனி மனித உணர்வுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கும் நவீனத்துவங்கிறது. நவீனத்துவத்துக்குன்னு சில ஒரு பாயிண்ட் சொல்றேன் பாருங்க, ஒரு 5 பாயிண்ட் சொல்றேன், இதை மனசுல வச்சுக்கோங்க. பகுத்தறிவுக்கு முக்கியத்துவம், அறிவியல் தன்மைக்கு முக்கியத்துவம். நவீனத்துவங்கிறது பகுத்தறிவுக்கும் அறிவியலுக்கும் தான் முக்கியத்துவம் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தனி மனித அனுபவங்களை வெளிப்படுத்துவதற்கு அது ஒரு முக்கிய களம் கொடுக்குது. மரபு அப்படிங்கிற அந்த விஷயத்த அது விட்டு விலகுது. மரபுங்கிற விஷயத்துக்கு அது அதிகமா ஏத்துக்கிறது, அது என்ன சொல்றது, அதை வந்து புறந்தள்ளுற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. அதுக்கப்புறம் ஒரு புதுமையான கலை வடிவத்தை உருவாக்குவதற்கு அது பின்னை நவீனத்துவம் ஒரு வழிகோலுது, சரிங்களா? புதுமையான கலை வடிவத்துக்கு. அதுக்கப்புறம் நகர வாழ்க்கை மற்றும் தனி மனிதனை பிரதிபலிக்கிறது இதனுடைய முக்கியமான ஒரு அங்கமா இருக்கு. இது வந்து நவீனத்துவம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கவிதை பாருங்களேன், நான் பிச்சமூர்த்தியோட ஒரு கவிதை, வாழ்க்கை என்பது ஓடும் நதி என்று போராடும் மனிதனின் மனப்பதிவாகும். இப்ப இந்த கவிதையில பாத்தீங்க அப்படின்னா தனி மனிதனுடைய ஒரு உளவியல் அனுபவத்தை பதிவு செய்யக்கூடிய ஒரு விஷயம். வாழ்க்கை என்பது ஓடும் நதி என்று போராடும் மனிதனின் மனப்பதிவு அப்படிங்கிற அந்த தனி மனித உளவியலுக்கான ஒரு முக்கியத்துவத்தை இந்த கவிதை முன்வைக்கிறதுனால இது வந்து ஒரு நவீனத்துவம் சார்ந்த ஒரு கவிதையா சொல்லலாம், சரிங்களா? அதே போல பின்னை நவீனத்துவம் அப்படின்னா இதுல இருந்து இதுக்கு வந்து மாறுபட்ட தன்மையுடையது. இது என்ன அப்படின்னா, இதுல வந்து நவீனத்துவத்துக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை வேறுபாடு அப்படிங்கிறது, நவீனத்துவம் வந்து ஒரே ஒரு உண்மை, ஒரே கருத்து, ஒரே கோட்பாடு, ஒரே மையம் அப்படிங்கிற விஷயத்த மறுத்து. பின்னை நவீனத்துவம் வந்து ஒரு உண்மை, பின்னை நவீனத்துவம் அதை மறுக்குது, சரிங்களா? என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரே இந்த இதுக்கு ஒரு 5 பாயிண்ட் சொல்றேன் பாருங்க. ஒரே உண்மை அப்படிங்கிற விஷயத்த மறுக்கிறது, பன்முக பார்வையை ஏற்றுக்கொள்வது. அதுல வந்து பன்முக பார்வை கிடையாது, தனி மனிதன் மட்டும்தான் பார்த்துக்குது, சரிங்களா? ஒரே ஒரு ஒற்றை கண்ணோட்டம்ங்கிற மாதிரி ஒரே ஒரு பார்வை தான். ஆனா இதுல பன்முக பார்வைக்கு களம் உண்டு பின்னை நவீனத்துவத்துல. அதுக்கப்புறம் மையத்தை சிதைத்து, அது ஒரு மையத்தை வந்து நோக்கி போகக்கூடியதா இருக்கு, ஆனா இது மையத்தை சிதைக்கக்கூடியதா இருக்கு, டீசென்ட்ரலைசேஷன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் விளிம்பு நிலை மக்களுக்கு அவங்களுடைய குரல்களுக்கு இது முக்கியத்துவம். அதுல வந்து தனி மனிதன் சொன்னோம் இல்லையா? ஆனா இதுல வந்து சமுதாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியதா இருக்கும், அதுல குறிப்பா விளிம்பு நிலை மக்களுக்கு. அதுக்கப்புறம் அது மரபு அப்படிங்கிறத விலகி செல்லக்கூடியதா இருக்கு, ஏற்றுக்கொள்ளாத ஒரு தன்மை. இது மரபையும் நவீனத்தையும் கலந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை பின்னை நவீனத்துவம். அதுக்கப்புறம் அதுல இல்லாத இன்னொரு பண்பு என்ன பின்னை நவீனத்துவத்துல இருக்கு அப்படின்னா, நகைச்சுவை செய்வது, பரிகாசம், பகடின்னு சொல்லுவாங்களே, இந்த மாதிரியான விஷயங்களை இது என்ன சொல்றது பயன்படுத்தலாம், பின்னை நவீனத்துல அதிகத்துவமா பயன்படுத்தலாம். இது எல்லாமே இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா கவிதைன்னா பாமாவோட கருக்கு அப்படிங்கிற அந்த
ஒரு ஆகச்சிறந்த ஒரு பின்னணி நவீனத்துவம் சார்ந்த ஒரு படைப்பு. சரிங்களா? எங்களுடைய வாழ்க்கையும் எங்களுடைய குரலையும் நாங்களே பேச வேண்டும். முன்னாடி இதுல வந்து பிச்சமூர்த்தியினுடைய கவிதையில சொல்லும்போது அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, வாழ்க்கை என்பது ஓடும் நதி என்று போராடும் மனிதனின் மனப்பதிவு அப்படின்னு அவரு ஒற்றை குரலா அவருடைய விஷயத்த பதிவு செஞ்சாரு. ஆனா இங்க தலித்துகளுடைய குரல்களா அவங்க பாமா சொல்லக்கூடிய விஷயம், எங்களுடைய வாழ்க்கையும் எங்களுடைய குரலையும் நாங்களே பேச வேண்டும் அப்படிங்கிற அந்த அதாவது பொது ஒரு சமூகத்தினுடைய ஒரு பொது குரலாக இந்த பின்னணி நவீனத்துவம் ஒழிக்கக்கூடியதா இருக்கு. இந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா சிவகாமியினுடைய ஒரு படைப்பு, இந்த பழையன கடிதம் அப்படிங்கிற ஒரு படைப்பு, இது வந்து அதை சார்ந்த ஒரு பின்னணி நவீனத்துவம் சார்ந்த ஒரு படைப்பு. அடிப்படையில இது என்ன அப்படின்னா, நவீனத்துவம் அப்படிங்கிறது ஒரே ஒரு உண்மையை தருவது, பின்னணி நவீனத்துவம் பல உண்மையை தரக்கூடியது. இது பகுத்தறிவை முன்னிறுத்துவது, இது பகுத்தறிவினுடைய எல்லைகளை சுட்டி காட்டுவது, இது மையத்தை உருவாக்குவது, இது மையத்தை உடைப்பது, இது தனி மனித அனுபவத்துக்கு முக்கியத்துவம், இது பொதுநிலையில சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியது, இது புதுமையை வலியுறுத்துவது, இது புதுமை மரபு இரண்டையும் வலியுறுத்துவது. இதுதான் எனக்கு தெரிஞ்ச அளவுல நவீனத்துவக்கும் பின்னணி நவீனத்துவமான வேறுபாடு. நீங்க யாராவது இந்த கோட்பாட்டு நிலையில அணுகுனீங்க அப்படின்னா இதை எடுத்துக்கோங்க. நிறைவாக ஒன்று மட்டும், உங்களுடைய ஆய்வு ஆகச்சிறந்த ஆய்வாக அமைய வேண்டும் என்றால் அமைய வாழ்த்துக்கள். தமிழியல் ஆராய்ச்சி நெறிமுறைப்படி நீங்கள் ஆய்வு செய்தால் அது தமிழ் மொழிக்கும் பண்பாட்டுக்கும் ஒரு வளர்ச்சியை தரக்கூடியதாக அமையட்டும். ஆராய்ச்சி நெறிமுறைகளை முறையாக பின்பற்றினால் உங்களுடைய ஆய்வினுடைய தரமும் நம்பகத்தன்மையும் அதில் அதிகமாக இருக்கும். புதிய தலைமுறை ஆய்வாளர்களை உருவாக்குவதில் உங்களுடைய ஆய்வேடு முக்கிய பங்காற்றும் என்ற விஷயத்தை சொல்லி இதுகாரம் பேசுவதற்கு வாய்ப்பளித்த வாகை தமிழ்ச்சங்க நிர்வாகத்தினருக்கும் உறுப்பினருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க சார். நிறைய புதிய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. தமிழியல் ஆராய்ச்சி நெறிமுறைகள்னு முத்து சண்முகத்துக்கு அடுத்தபடியாக நான் வாசிக்கல, கேட்டு பிரமிச்ச ஒரு உரை. நீங்க அழகா ஒரு புத்தகமே கொடுக்கலாம் மாணவர்களுக்காக. ரொம்ப ஒரு வித்தியாசமான ஜானர்ல சொந்த அனுபவ கருத்துக்களை நிறைய ஆய்வு திட்டங்கள்ல பல்வேறு விஷயங்கள்ல ஒர்க் பண்ணனால நீங்க அதை மாணவர்களுக்கு ஏத்தவாறு நான் நினைக்கிறேன். அநேகமா ஒரு எம்ஏ லெவல்ல இருக்க மாணவருக்கு இது கொஞ்சம் ட்ரையா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி நம்ம எளிமையா தான் சொல்லியிருக்கோம். ஆனாலும் கூட அவங்களுக்கு அது எப்படி உள்வாங்கியிருக்காங்கன்னு தெரியல. நான் முனைவர் பட்ட ஆய்வாளர்களே கொஞ்சம் திணறுவாங்கன்னு தான் நினைக்கிறேன் இந்த உரைய உள்வாங்கிக்கிட்டதுல. இது அவங்க பேசினாதான் நமக்கு என்னன்னு சரியா தெரியும். ஆனாலும் நீங்க ரொம்ப பொருத்தமா புத்தகங்கள் எல்லாம் தாண்டி இன்னைக்கு 2026க்கு தமிழியல் ஆய்வு மாணவர்களுக்கு எக்ஸாக்டா என்ன சொல்லணுமோ அது எந்த புத்தகங்களும் சொல்லாத அளவுக்கு ஒரு வித்தியாசமான முறையில ரொம்ப சூப்பரான ஒரு உரையை வந்து கொடுத்துருக்கீங்க. நான் நிறைய இது தொடர்பான நிறைய விஷயங்கள்ல நானே இது மாதிரி பேசுனது இல்லை. 8 முறை இந்த தலைப்புல நானும் பல்வேறு இடங்கள்ல பேசியிருக்கேன். ஆனா இது மாதிரி நானே செஞ்சது இல்லை. அதனால உள்ளதை சொல்லணும் இல்லையா? நம்மளை விட தேர்ந்த அனுபவம் எங்க இருந்தாலும் நம்ம வாழ்த்தணும். அதை கத்துக்கிறதுக்கு நாம தயாரா இருக்கணும். அப்பதான் நம்ம ஆய்வுலகத்துல நல்லா வர முடியும். அதுவும் ஆசிரியர்கள் கத்து தந்த ஒரு விஷயம். ஸோ இந்த இடத்துல நான் அதை வெளிப்படையா தெரிவிச்சுக்கிட விரும்புறேன். எனக்கே ரொம்ப மலைப்பாவும் ஒரு பிரமிப்பாகவும் இருக்கு இந்த உரையில. ரொம்ப மகிழ்ச்சி. நிறைவான நாள்ல ஒட்டுமொத்தமான 3 நாள் நம்ம பேசின விஷயங்கள் எல்லாம் தொகுத்து ரொம்ப ஒரு முத்தாய்ப்பா இந்த உரையை நிறைவு பண்ணியிருக்கீங்க. வாகை தமிழ் சங்கம் உள்ளவாறே பெருமை அடைகிறது. 4 நாட்களுக்கு நாம அழைத்துட்டு வந்த உரையாளர்களை, அறிஞர் பெருமக்கள், இந்த மாணவர்களுக்காக நிறைய விஷயங்களை கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய உரையின் வாயிலாக. அதற்காக அவங்க நிறைய தயாரிப்புகளை எடுத்திருப்பாங்க, நிறைய முயற்சிகளை மேற்கொண்டிருப்பாங்க. அவங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த அவைக்கு வந்திருந்து மாணவர்களுக்காக எடுக்கக்கூடிய முயற்சிக்கு என்னோடு இந்த வாகை தமிழ் சங்கத்தோடு தோளோடு தோள் நின்று இப்படி நல்ல மாதிரியான ஒரு ஒரு பயனுள்ள ஒரு வழிகாட்டுதல் அரங்கை நம்ம அமைச்சு இன்னைக்கு அதை ரொம்ப நிறைவான மனதோடு நிறைவு செய்யக்கூடிய இடத்துக்கு நமக்கு கொண்டாந்து இந்த 4 அறிஞர் பெருமக்களும் அதுக்கு நமக்கு ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அனைவருக்குமே பழனிவேல் சாரோடு சேர்த்து அனைத்து ஆய்வறிஞர்களுக்கும் வாகை தமிழ் சங்கத்தின் சார்பாக எங்களுடைய ஒட்டுமொத்தமான குடும்ப உறவுகள் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை நான் வந்து ரொம்ப சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோட நான் வந்து தெரிவித்துக் கொள்கின்றேன். இது கலந்துரையாடுவதற்கான நேரம். மாணவர்கள் ஏதாவது சந்தேகங்கள் அல்லது உங்களுடைய ஆய்வுகள் தொடர்பா நீங்க அதை எப்படி பண்ணலான்ற மாதிரியான உங்களுடைய ஏதாவது கேட்கணும்னா, உங்களுடைய ஆய்வு பயணத்தை நல்ல மெருகேற்றுவதற்கு, ஒரு சர்வதேச தரத்துல உயர்த்துவதற்கு நீங்க பழனிவேல் சாரை பயன்படுத்திக்கிடுங்க. அவர்கிட்ட நீங்க உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாம் நீங்க கேட்கலாம்.
இது கலந்துரையாடுவதற்கான நேரம். நன்றி. ஐயா வணக்கங்க ஐயா. உரை வந்து சிறப்பா இருந்தது. மகிழ்ச்சி. பயனுள்ளதாகவும் இருந்தது. ஆ சாட் ஜிபிடிக்கு பதிலா இன்னொரு ஏஐ வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னீங்க. அதனுடைய பேர் மட்டும் இன்னொரு தடவ சொல்லுங்க ஐயா. நன்றிங்க ஐயா. பர்பிள் சிட்டி. பர்பிள் சிட்டிங்கிறது நீங்க இணையத்துல ஒரு 10 இடத்துல இருந்து அந்த விஷயத்த எடுத்தீங்கன்னா, அந்த 10 இணையதளத்து முகவரியும் உங்களுக்கு குடுத்துரும். சரிங்களா? பர்பிள் சிட்டி. PRPLESITY. நான் உங்களுக்கு அது இதுல போடுறேன். குழுவுல நன்றிங்க ஐயா. குழுவுல இந்த இதுல போடுறேன். செய்தி இதுல போட்டு விடுறேன். உங்களுக்கு போட்டிருக்கேன் பாருங்க. இந்த மெசேஜ் பாக்ஸ்ல போட்டிருக்கேன், எடுத்துக்கோங்க. பர்பிள் சிட்டி. வேற ஏதேனும் கேள்விகள் இருந்தா கேட்கலாம். பின்னூட்ட படிவம் கொடுத்துருக்கேன், பதிவு பண்ணுங்க. பயன்படுத்திக்கிடுங்க. நல்ல வாய்ப்புகள் ஆய்வுலகத்துல திறந்த வெளியில உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. நிறைய விஷயங்கள் இளம் ஆய்வாளர்களுக்காக இந்த அரங்கம் பல்வேறு விஷயங்களை உங்களுக்கு சுட்டி காமிச்சிருக்கு. அடிப்படையான ஆய்வு விஷயங்கள் எல்லாம் ஓரளவுக்கு உள்வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஆய்வுகள்ல நேர்மையை கடைபிடிங்க, உண்மைத்தன்மையோடு செயல்படுங்க. நல்ல நிலையில நீங்க வருவதற்கு உங்கள் 4 ஆய்வறிஞர்கள் சார்பாக வாகை தமிழ் சங்கமும் எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். வேற ஏதாவது சந்தேகங்கள் யாருக்கு இருந்தா நீங்க கேட்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். நல்ல உரை. நன்றிங்கம்மா. நாங்க வந்து தகவல்களை சேகரிக்க வேணும். அந்த தகவல்களை நாங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இல்ல, எங்களுக்கு தரப்பட்ட காலம் 1 மாதம் என்றால் அந்த 1 மாதத்துக்குள்ள நாங்க தகவல்களை சேகரித்து அந்த ஆய்வை முற்றுப்புற வைக்க வேண்டும். அவ்வாறு இருக்கும் பொழுது அந்த தகவல்களை சேகரிக்கிற நேரம் நாங்க இப்ப சேகரித்து கொண்டே இருக்கிறோமே ஒழிய அந்த ஆய்வை தொடங்குற இல்ல. அப்ப அந்த எப்ப வந்து அந்த ஆய்வு நாங்க சேகரிக்கிறத நிப்பாட்டி ஆய்வை தொடங்க வேணும். அது எப்படி என்றொருக்கா சொன்னீங்கண்டா? எனக்கு தெரிஞ்சு நீங்க ஆய்வு தலைப்படுக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து உங்களுக்கு ஒரு அடிப்படை புரிதல் இருக்கும். இதைதான் செய்ய போறோங்கிற ஒரு எண்ணப்பாடு இருக்கும் இல்லையா? அப்ப நீங்க ஆய்வு தொடங்குவதற்கு முன்னாடியே நீங்க தரவுகளை திரட்ட ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? 1. 2வது உங்களுக்கு 2 ஆண்டு காலம் நீங்க நேரடியா முனையப்பட்ட மேற்கொண்டீங்கன்னா 2 ஆண்டு காலம் நீங்க குறைந்தபட்சம். சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்க பகுதி நேரமா செஞ்சீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் 3 ஆண்டு. இப்ப இந்த 2 ஆண்டு நீங்க நேரடியா செய்றீங்க அப்படின்னா இந்த 2 ஆண்டுல முதல் 6 மாதம் வரைக்கும் நீங்க தகவல்களை தாராளமா திரட்டலாம். சரிங்களா? இது உங்களுடைய உங்க ஆய்வு பொறுமையை பொறுத்து, அது இணைய வழியா இல்ல கள ஆய்வா அல்லது நூலகத்துல சென்று பெறக்கூடியதா அப்படியெல்லாம். இன்னைக்கு உண்மையை சொன்ன அப்படின்னா தமிழ் விர்ச்சுவல்ல கிட்டத்தட்ட நிறைய நூல்கள் உங்களுக்கு உட்கார்ந்த இடத்துல இருந்து எடுத்துட முடியும். நீங்க PDF அவங்க இது பண்ணி அப்லோட் பண்ணியிருக்காங்க. பழமையான நூல்கள், நிறைய நூல்கள் நீங்க உட்கார்ந்த உங்க டேபிள்லயே நீங்க கிட்டத்தட்ட 500க்கும் 1000க்கும் மேற்பட்ட நூல்களை உங்களால பதிவிறக்கம் செஞ்சிட முடியும். சரிங்களா? அப்ப நீங்க அந்த தகவல் திரட்டுவதற்கு அதிக காலம் எடுத்துக்கிறதுங்கிறது முன்னாடியே தொடங்கிருங்க. அப்ப உங்க ஆய்வுக்கு போதுமான காலம் கிடைக்கும். என்ன கேட்டா ஒரு முடிவு செஞ்சுட்டீங்க, அதாவது அட்மிஷன்ஸ் இல்லைன்னா அட்மிஷன் போறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அந்த சேர்க்கை சேர்றதுக்கு ஆகக்கூடிய நேரங்கள்ல நீங்க தகவல் திரட்டுவதை பார்த்துக்கிட்டே இருங்க. ஏன்னா இப்ப நீங்க ஆய்வு உங்க நெறியாளர்கிட்ட போகும்போது நீங்க நான் இதெல்லாம் செய்ய போறேங்க, அதுவே அவருக்கு ஒரு பெரிய ஒரு உற்சாகத்தையும் உங்க மேல ஒரு நல்ல மதிப்பையும் கொடுக்கக்கூடியதா இருக்கும். அப்ப நீங்க என்ன கேட்டா ஆய்வுக்கு உரிய காலத்துல முதல் 6 மாதம் அப்படிங்கிறது நீங்க தகவல் தட்டுவதற்கான ஒரு காலமா நீங்க எடுத்துக்கலாம். நன்றி. நன்றி. வேற ஏதேனும் உங்களுக்கு கேள்விகள் இருந்தா கேட்கலாம், அல்லது நம்ம நன்றி உரைக்கு போயிடலாம். யாரேனும் ஒருவர் கேளுங்கம்மா. ஐயா, நீங்க வந்து கொஞ்ச நேரத்துக்கு அந்த ஆன்லைன்ல வந்து புத்தகங்களை சேகரிக்கிறத பத்தி சொல்லியிருந்தீங்க. அதாவது மதுரை எம்ன்னு அடிச்சா வரும். அது சொல்லும் போது எனக்கு சரியா கேட்கல ஐயா. அத மீண்டும் ஒரு முறை கூற முடியுமா? நான் உங்களுக்கு செய்தி இதுல போட்டு விட்டுமா பாருங்க. அதுல சரி ஐயா, நன்றி ஐயா. அதுல போட்டு விடுங்க. ஏன்னா இப்போ எங்களோட பெண்களோட நிலை அப்படிங்கும்போது ஒவ்வொரு நூலகமா போய் பல்வேறு புத்தகங்களை திட்டுறது சிரமமா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ஆன்லைன்ல போது எங்களுக்கு கொஞ்சம் சுலபமா இருக்கும். அதனால அந்த தகவல் எங்களுக்கு தேவை ஐயா. நன்றி ஐயா.
இன்னும் ஒரு கேள்வி ஐயா. நீங்க இந்த சொல்லுங்க. ஆய்வின் நோக்கம், நாங்க இப்போ ஒரு ஆய்வு எழுதிக்க நாங்க ஒரு நோக்கம் வந்து எழுதுவோம். அடுத்தது ஆய்வின் கருதுகோள். நீங்க சொன்னீங்க வந்து ஆய்வின் கருதுகோள் சரியா இருக்கலாம், தவறா இருக்கலாம். சப்போஸ் அந்த ஆய்வின் கருதுகோள் வந்து தவறா இருக்கும் பொழுது நாங்க முடிவை எப்படி எழுத வேண்டும்? இல்ல, உங்களோட ஆய்வு முயற்சி தான். நீங்க ஆய்வு நீங்க செஞ்சீங்களாங்கிறதான் அவங்க பார்க்கக்கூடிய விஷயம். நீங்க ஆய்வு கருதுகோள், நான் இந்த கருதுகோளை வச்சுட்டு உள்ள போனேன். இப்ப நான் உதாரணத்துக்கு என்னோட ஆய்வுல இருந்து ஒரு கருதுகோள் கொடுக்குறேன். என்னோட ஆய்வு கருதுகோள்ல நான் 2 கருதுகோள் எடுத்துக்கிட்டேன். ஒண்ணு, சார் ஒரு 5 நிமிஷம் அதை தவறா நினைச்சுக்காதீங்க, அவங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக. எடுத்துக்கிடுங்க, ஒண்ணு நேரம் இருக்கு. ஆமாமா. சொல்லுங்க. என்னுடைய ஆய்வுடைய கருதுகோள்ல நான் வந்து என்னன்னா, அம்மூனார் பாடல்களை எடுத்து அதுல அமைப்பியல் இது வந்து பொருத்தி பார்த்தேன். என்னுடைய கருதுகோள் என்னன்னா, மேலை நாட்டுல தோன்றின, பிற்காலத்துல தோன்றின ஒரு கோட்பாடு 2000 ஆண்டுக்கு முன்னாடி சங்க இலக்கியத்துல சங்க புலவர் பயன்படுத்திருக்காருங்கிறது என்னுடைய கருதுகோள் ஒண்ணு. 2வது, இந்த கருதுகோள் இலக்கணத்துக்குள்ள குறிப்பா மெய்ப்பாட்டுகளுக்கு பொருத்தி வருமா அப்படின்னு சொல்லி நான் 2 கருதுகோள் வச்சிருந்ததுல, இந்த மேலை நாட்டினுடைய, அதாவது இந்த மெய்ப்பாட்டு அணுகுமுறை அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் கொண்டு வந்தேன். அதுல வந்து அமைப்பியல் ரீதியை பொருத்தி பார்க்கும்போது மெய்ப்பாடுங்கிறது முழுக்க முழுக்க தொல்காப்பியருடைய மெய்ப்பாடுங்கிறது நம்மளுடைய தமிழ் மரபு சார்ந்ததா இருக்கு. அப்ப அது வந்து பொருந்தி வரக்கூடியதா இல்லை. அப்ப நான் ஆய்வு முடிவுல கொடுக்கும்போது இந்த அமைப்பியல்ங்கிறது மத்த எல்லா கட்டமைப்புக்கும் உட்பட்டதா இருக்கு. ஆனா தொல்காப்பியத்தினுடைய அந்த மெய்ப்பாடியல் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்குள்ள வரும்போது ரெண்டும் தமிழ் தொல்காப்பியர் சொல்லக்கூடிய மெய்ப்பாட்டு அமைப்பியல்ங்கிறது வேற நிலையில இருக்கு. வெளிநாட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த மேலை அமைப்பியல் கோட்பாடு வேற நிலையில இருக்கு. இதுக்கு பொருந்தி வரக்கூடியதா இல்ல. என்னுடைய கருதுகோள் வந்து தவறாக இங்க உள்ளது. அதாவது நான் வந்து 2ம் பொருந்தி வரும், 2ம் ஒத்துமை, அதாவது என்ன சொல்ற, தொல்காப்பியருடைய மெய்ப்பாட்டியல் அமைப்பியலும் மேலைநாட்டு அமைப்பியலும் பொருந்தி வரும்னு நினைச்சேன். ஆனா இங்க பொருத்தம் இல்ல, 2 வேறு வேறு திசையில இருக்கு, இது பொருத்தமுடையது இல்ல அப்படின்ற அந்த முடிவை நான் கொடுத்திருக்கேன். அதை வந்து அவங்க ஆய்வு அறிக்கை கொடுத்தவரும் அதை சொல்லியிருக்காரு. ஆய்வாளர் வந்து உண்மை தன்மையோட அதை ஒப்புக்கொண்டிருக்கிறாரு. ஆய்வாக தான் செஞ்சிருக்காரு. நமக்கு வந்து ஆய்வை நம்ம செஞ்சோமாங்கிறது நிரூபிக்கிறது தான் நம்மளுடைய வேலை. அவங்க பார்க்கற விஷயம். அதனால கருதுகோள் தவறா இருந்தா ஒண்ணும் இல்லை, அந்த தவறு சுட்டு நம்ம மென்ஷன் பண்ணணும். நான் இந்த கருதுகோளோட போனேன், இது அங்க இல்ல, இதுதான் எனக்கு முடிவா கிடைச்சுன்னு சொல்லி அந்த முடிவை கொடுக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை. நன்றி. வணக்கங்க ஐயா. வணக்கம். பிஹெச்டி வைவாஸ்ல வந்து நான் ஒரு தடவை கலந்துகிட்டேன். அதுல வந்து சங்க இலக்கியத்தில் விலங்குகள் பத்தி ஒருத்தவங்க வந்து ஆய்வு பண்ணியிருந்தாங்க. அதுல வந்து யானைகள் குறித்து எங்கெல்லாம் இருந்ததுன்னு நீங்க வந்து எத்தனை பாடல்கள்ல இருந்தது, அந்த எண்ணிக்கையெல்லாம் நீங்க கொடுக்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அது வந்து எனக்கு சரியா தவறா அப்படிங்கறது தெரியல. இப்ப என்னுடைய ஆய்வுல நான் வந்து ஒரு இலக்கை நோக்கி நான் போயிட்டு இருக்கும்போது அந்த நம்பர்ஸ் அப்படிங்கறதெல்லாம் கண்டிப்பா வந்து நம்ம கொடுக்கணுமா? அது வந்து அவசியமானதா? நமக்கு வந்து அது எந்த இடையில வந்து அது நம்ம தேவையில்லாத இடைச்செருகள் மாதிரிதான் எனக்கு வந்து தோணுது. ஆனா வந்து கேள்வி கேட்கிறவங்க வந்து நீங்க ஏன் அதெல்லாம் காமிக்கல? ஒரு முனைவர் பட்ட ஆய்வு அப்படிங்கும்போது நீங்க வந்து அக்கு வேற ஆணி வேற ஃபுல்லா எல்லாத்தையும் நீங்க இது பண்ணணுமே அப்படின்னாங்க. அதே மாதிரி மதுரையில இத பத்தி என்னோட ஆய்வு தலைப்புல ஒருத்தவர் பண்ணியிருந்தாரு. ஃபுல்லாவே வந்து அந்த வேர்டு எடுத்துக்கிட்டு வேர்டு வந்து எத்தனை தடவை அங்கெல்லாம் வந்திருக்கு, பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் காமிச்சிருந்தாங்க. அப்ப வந்து இத நம்ம எப்படி வந்து பாக்குறதுங்க ஐயா? ஓகே, இப்ப உங்களோட ஆய்வு தலைப்பு என்ன அப்படிங்க சொல்ல முடியுமா? பன்னோக்கு பார்வையில் திருப்புகழ். ஓகே. இப்ப உங்களோட ஆய்வு வந்து நீங்க அவங்க கேக்குறது என்னன்னா தொகுப்பாய்வு கேக்குறாங்க, தொகுத்து சொல்லியிருக்காங்க. நீங்க அப்ப உங்களுக்கு பதில் என்னவா சொல்றீங்க அப்படின்னா, நான் தொகுப்பாய்வு செய்யல, நான் இந்த கண்ணோட்டத்துலதான் செய்யறேன். ஒரு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஒரு ஆய்வாளருக்கு இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன் அப்படின்னா, இந்த விஷயத்த நீங்க ஏன் சொன்னீங்கன்னு கேட்கறதுக்கு தான் அவங்களுக்கு உரிமை இருக்கு. அப்போ ஒரு விஷயத்த இப்ப வந்து என்ன சொல்றது, இப்ப அம்மோனார் பாடல்கள் அமைப்பியல் கூறு இருக்கு அப்படின்னு சொன்னா அது எப்படி அப்படின்னு கேட்கலாம். நீங்க ஏன் அம்மோனார் பாடல்ல வரலாற்றியல் அணுகுமுறை இல்ல, அதை ஏன் நீங்க பார்க்கல அப்படின்னு கேட்க முடியாது. ஒரு விஷயம் நம்ம செஞ்சதுக்கு தான் அவங்க கேள்வி கேட்கலாம் முடிஞ்சு, செய்யாததுக்கு அவங்க ஏன் இப்படி செய்யலன்னு சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிந்தனை இருக்கும், ஒவ்வொரு கண்ணோட்டம் இருக்கும். அவங்க கண்ணோட்டத்துலதான் நம்ம யோசிக்கணும்ன்ற கட்டாயம் கிடையாது. சரிங்களா? இப்ப அவங்க சொல்ற மாதிரி நீங்க வந்து ஆய்வா செஞ்சீங்கன்னாதான் அந்த விஷயங்கள்லாம் கொடுக்கணும். இப்ப அது வந்து ஒரு பழமரபு. இப்போ உதாரணத்தை பாத்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு நாவல் பத்தி, ஒரு புதினத்தை பத்தி நம்ம ஆய்வு செய்யறோம்னா அந்த புதினம் தோற்றம் வளர்ச்சியிலேருந்து எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் தேவையே இல்லை. இன்னைக்கு நேரடியா நீங்க உள்ள களத்துக்கு போயிடலாம். ஏன்னா அது பல ஆய்வுகள்ல சுட்டப்பட்டிருக்கு. அது சொன்னது திரும்ப திரும்ப சொல்ற மாதிரி ஆகும். அதனால நீங்க சொல்லும் போது, ஐயா நான் தொகுப்பாய்வு செய்யல, நான் இந்த அணுகுமுறை தான் இதுல கையாண்டிருக்கேன், அதனால நான் இப்படி பார்க்கல அப்படின்னு நீங்க
உறுதிப்பட சொல்லுங்க, ஒண்ணும் தவறு இல்லை. நன்றிங்க. நன்றி, அனைவருக்கும் நன்றி. தொகுப்புரைக்கு நிறைவு உரைக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன். நன்றி உரைக்கு. வேற யாருக்கும் எதுவும் கேள்விகள் இருக்கா? ஐயா சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் கேளுங்க. எல்லாரும் ஒரே நேரத்துல ஆன் பண்ணா கேட்காது. யாராவது இப்போ மூல மொழி தெரியாம மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு நூலையும் இப்போ தமிழ் நாட்டிலே நம்ம எழுதப்பட்ட ஒரு நூலையும் ஒப்பாய்வு செய்ய முடியுமா? அதாவது மூல மொழி வந்துட்டு நமக்கு தெரியாது, மொழிபெயர்க்கப்பட்ட நூலை அது அந்த அளவுக்கு சிறப்பா இருக்குமாங்கிறது ஒரு வினா இருக்கு. நீங்க அந்த மாதிரியான காலகட்டங்களை என்ன பண்ணிக்கலாம், மூலமொழி தெரிஞ்ச ஒருத்தர் அதுக்கான கேட்டு சரிங்களா? நீங்க ஒப்பிடுறது மூலமொழியவும் மொழிபெயர்ப்பையும் எடுத்து ஒப்பிடுறீங்க அப்படின்னா இப்ப மூலமொழியை வாசிச்சிருந்தாலும் நம்ம முழுமையா விஷயம் இல்ல. எனக்கு அதுல ஆர்வம் இருக்கு அப்படின்னா மூலமொழி தெரிஞ்சவங்களை வச்சுக்கிட்டு அதுவுமே வந்து 1க்கு 2 நீங்க அவங்களோட அப்ப அப்படி இருக்கும்போது அவங்க சொல்றத உறுதி நீங்க கேட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஐயா, அப்ப அப்படி ஆய்வேடு நம்ம வந்து எழுதும்போது அது சரியானதா இருக்காது அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குல்ல? ஆமா, மருத்துவரிக்கிறது வாய்ப்பு இருக்கு. நீங்க ஒரு மூலமொழி தெரிஞ்ச ஒருத்தர் வந்து சொல்லிட்டாங்க நீங்க சொன்னாங்கன்னா அங்க நம்ம மருத்துவ வாய்ப்பு குறைவா இருக்கும். நன்றி. நன்றி. நன்றி, நன்றி, அனைவருக்கும் நன்றி. நம்ம நிறைவாக நன்றி உரைக்கு போயிடலாம். நேரம் ஆயிடுச்சுங்கனால நமக்கு வாகை தமிழ் சங்கத்துல மற்ற நிகழ்ச்சிகளும் இருக்கு. நல்லதொரு தலைப்பு, தமிழியல் ஆராய்ச்சி நெறிமுறைகள் குறித்து ஆய்வு மாணவர்களுக்கு ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு அறிமுக உரையை இன்னைக்கு வந்து நம்ம பழனிவேல் சார் வந்து நமக்கு நல்ல முறையில் தந்திருக்காங்க. பொதுவாகவே தமிழியல் ஆராய்ச்சி நெறிமுறைகள் அப்படின்னு சொன்னால் தமிழ் மொழியோட இலக்கியம், இலக்கணம், வரலாறு, பண்பாடு, சமூகம் சார்ந்த கூறுகள், அது மாதிரி இப்போ செயற்கை நுண்ணறிவியல் வரைக்கும் வந்துருச்சு. மானிடவியல், இனவரவியல், அதையும் தாண்டி இன்னைக்கு செயற்கை நுண்ணறிவு, இப்படி அறிவியல் பூர்வமாக ஆராயக்கூடிய ஒரு ஒரு ஒட்டுமொத்தமான தமிழியல் ஆராய்ச்சியினுடைய எல்லா களங்களையும் உள்ளடக்கிய ஒரு பெரும் பகுதி. அது ஒரு எளிமையான விஷயமாக அது சொல்லக்கூடிய விஷயம் இல்லை. அதனுடைய பரப்பு என்பது அன்னைக்கு இருந்த ட்ரெடிஷ்னல் காலகட்டத்தில் ஆரம்பித்து இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் டெக்னாலஜிக்கல் வளர்ந்துட்டு வரக்கூடிய இன்னைக்கு காலகட்டம் வரைக்கும் மிக நீண்ட பரப்பாக அது இருக்கு. அதனுடைய ஆராய்ச்சி நெறிமுறைகளை வந்து காலத்துக்கு காலம், டைமுக்கு டைம் அதனுடைய ட்ரெண்ட் செட் என்பது மாறிக்கிட்டே வருது. தமிழியல் ஆராய்ச்சி நெறிமுறைகள் அப்படிங்கிறது ஒரு ஒரு கன்செப்டிவான விஷயம், ஒரு கட்டமைக்கப்பட்ட, ஒரு வரையறைக்கு உட்பட்ட, ஒரு ஃப்ரேம்குள்ள செய்யப்பட்ட விஷயம் இல்லை. அதுக்கு முன்னாடி நிறைய இது தொடர்பாக புத்தகங்கள்லாம் நிறைய அறிஞர் பெருமக்கள் எழுதியிருக்காங்க. சில ஃபண்டமெண்டல்ஸ் இன்ன வரைக்கும் அது அவங்க எழுதுனதோட இன்னைக்கு இருக்கிற ஆய்வுகளோட ஒத்து போகுது. சில விஷயங்கள் நம்ம புதுசா கிரியேட் பண்ண வேண்டி இருக்கு. அந்த கால நேரத்துக்கு ஏற்றவாறு ஆய்வு என்ன ஆய்வு எடுக்கிறோமோ அதற்கு ஏற்றவாறு, சூழல்களுக்கு ஏற்றவாறு புதிய புதிய அணுகுமுறைகளை வந்து நாம வந்து ஃபாலோ பண்ண வேண்டி இருக்கு. ட்ரெண்ட் செட் வந்து அப்படி மாறிக்கிட்டே வரக்கூடிய ஒரு அடிப்படையில நிறைய நெறிமுறைகள் சார்ந்த விஷயங்கள் இன்னும் பேசுறதுக்கு நிறைய இருக்கு. சாருக்கு டைம் இல்லை. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருந்தா இன்னும் நிறைய அது சார்ந்த விஷயங்களை எல்லாம் பேசுறதுக்கு தயாரா வச்சிருக்கக்கூடியவங்க அப்படிங்கிறது அந்த அவங்க பேசின இவ்வளவு நேரம் பேசுனதுல இருந்து கணிக்க முடிஞ்சிச்சு. இது இந்த 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துல கொடுக்கக்கூடிய தலைப்பு இல்லை. அதுக்கு இருந்தாலும் அந்த தலைப்புக்குள்ள ஒரு அற்புதமான நிறைய அனுபவ உரைகளை மாணவர்களுக்காக வழங்கி, மாணவர்கள் வந்து அவங்க செய்யற அந்த ஆய்வுகள்ல ஒரு உலக அளவுல ஒரு சர்வதேச தரத்துல அவங்களும் அவங்களுடைய ஆய்வுலகத்துல ஒரு நல்ல மேன்மையான நிலையை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேட்கையோடு அவங்க ஒரு நல்ல தலைப்பை வந்து இன்னைக்கு நமக்கு தந்திருக்காங்க. தலைப்புல நிறைய விஷயங்களை வந்து பேசியிருக்காங்க. மாணவர்களுக்கு தான் நம்ம வந்து இந்த விஷயங்களை வந்து கொண்டு சேர்க்கணுங்கிறத வாகை தமிழ் சங்கத்தினுடைய நோக்கம். இந்த 4 நாட்களும் இந்த அரங்கத்துல ஆய்வுரை வழங்கிய ஆய்வு நெறிமுறைகள் குறித்து பல்வேறு தலைப்பின் கீழே நிறைய விஷயங்களை செய்த அந்த ஆய்வறிஞர்கள் மூலமாக அது சாத்தியப்பட்டிருக்கு அப்படின்னு நாங்க ரொம்ப பெருமையோட
நாங்க சொல்றோம். எங்களுடைய நோக்கம் 4 ஆய்வறிஞர்கள் மூலமாகவும் ரொம்ப நல்ல முறையில, ரொம்ப நேர்த்தியான முறையில எங்களுடைய நோக்கத்துல நாங்க வெற்றி பெற்றிருக்கோம். அதுக்கு காரணம் பெருந்திரளாக வந்திருந்து, ஆர்வத்தோடு வந்திருந்த ஆய்வு மாணவர்களும், அவர்களுக்கு இணையாக போட்டி போட்டுக்கிட்டு, பேராசிரியர்களா இருக்கக்கூடியவங்களும், நெறியாளர்களா இருக்கக்கூடியவங்களும் கூட இந்த அரங்கத்துல கலந்துக்கிட்டாங்க. ஏன்னா செய்திகள் கற்க கற்கத்தான் கல்லாமே தெரிய வரும்னு நான் நேத்தைக்கு சொன்ன மாரி, நமக்கும் தெரியாத விஷயங்கள் நெறைய இருக்கும். தெரிஞ்ச விஷயங்களும் கூட இருக்கும். இருந்தாலும் எல்லாரும் இணைஞ்சு நமக்குள்ள நமக்கு தெரிந்த கருத்துக்களை ஒரு பகிர்ந்து கொண்டு நமக்கான அறிவு தளத்துல நாம எல்லாரும் இணைந்து மேம்படுவதற்கான ஒரு நல்ல களமாக இந்த இணையவழி ஆய்வரங்கத்தை வாகை தமிழ் சங்கம் நமக்கு அமைத்து தந்து அதை ஒரு வெற்றிகரமா 80 பேர் 4 நாட்களும் குறைவில்லாம 85 பேருக்கு மேல இந்த அரங்கத்துல இருந்திருக்காங்க அப்படிங்கிறது உள்ளவாறே ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம். கல்லூரிகள்ல நேரடியா நிகழ்வுகள் நடத்தினா கூட இப்ப இருக்க அடிப்படையில இவ்வளவு பேர் வர்றதுங்கிறது ரொம்ப ஒரு பெரிய சிக்கலுக்குரிய விஷயம். அந்த வகையில ஆய்வு மாணவர்கள் போலவே வந்திருந்து இந்த அரங்கத்துல பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்ட, கேட்டு உள்வாங்கி கொண்ட ஆசிரியர் பெருமக்களுக்கு வாகை தமிழ் சங்கத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாணவர்களும் இந்த அரங்கத்துக்கு வந்திருந்த ஆசிரியர்களும் தொடர்ந்து வாகை தமிழ் சங்கத்தோடு இணைந்திருங்கள். வாகை தமிழ் சங்கம் ஏனைய தமிழ் சங்கங்கள் போல இல்லை, அது ஒரு விர்ச்சுவல் அகாடமி, யூனிவர்சிட்டி போலவே செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான தமிழ் சங்கம். கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகளுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்து ஒரு தமிழ் சங்கம் செயல்படுது அப்படின்னு சொன்னா அது வாகை தமிழ் சங்கமா தான் பெரும்பகுதி இருக்கும். எல்லாருக்கும் இந்த தமிழ் சங்கம் பத்தி தெரியாதவங்க ஏதோ ஒரு மூலையில எப்படியாவது ஒரு செய்தியை வாகை தமிழ் சங்கம் குறித்து பார்த்திருப்பாங்க. அப்படிப்பட்ட இணைந்திருங்கள் என்று நான் மாணவர்களையும் வருகை தந்த பேராசிரியர் பெருமக்களையும் கேட்டுக்கொள்றேன். நம்ம ஏற்கனவே சொன்னதுதான், இந்த ஆராய்ச்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம தொடர்ந்து பேசுறது ஒரே விஷயம்தான். ஆராய்ச்சி அப்படிங்கிறது நீங்க செஞ்சாலும் சரி, அல்லது எங்களை போல 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகளுக்கு பணி அனுபவம் வச்சுக்கிட்டு நாங்க செஞ்சாலும் சரி, அது வெறும் ஒரு பட்டத்திற்காகவோ அல்லது ஒரு பெயர் வாங்குவதற்காகவோ ஆராய்ச்சி என்பது அப்படி செய்யப்படுவது இல்லை. அது நீங்க செஞ்சாலும் சரி, நாங்க செஞ்சாலும் சரி, நம்ம எல்லாரும் இணைஞ்சு நம்மளுடைய மொழி வளர்ச்சிக்கும் அடுத்த தலைமுறைக்கும் இந்த சமூகத்தினுடைய பண்பாட்டு வேரை ஆழப்படுத்துவதற்கும் அதை மீட்டமைப்பதற்கும் மறுகட்டமைப்பு செய்வதற்கும் அதை வலுப்படுத்துவதற்குமாக செய்யக்கூடிய எல்லாரும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு தொண்டு தான் இது. அப்படிதான் நான் சொல்லணும். அது மாணவர்கள் ஆய்வு செஞ்சாலும் சரி, ஆசிரியர்கள் செஞ்சாலும் சரி, எல்லாருமே நம்ம சமூகத்துக்கும் நம்ம மொழிக்கும் ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு கான்ட்ரிபியூஷன் நம்மளால ஆன பங்களிப்புகளை முறையான உண்மைத்தன்மையோடு நம்ம அதுக்கு ஒரு தொண்டு செய்யறது தான் இந்த ஆய்வுல நாம எல்லாருமே இணைஞ்சு பங்களிக்கிறது. ஆய்வு உலகத்துல ஆசிரியர்கள் மாணவர்கள்னா பேதம் கிடையாது. என்னைய பொறுத்த வரைக்கும் சொல்லி எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நாங்க சொல்லித்தரோம். உங்களுக்கு தெரிவதற்காக நீங்க கத்துக்கிட்டதுக்கு வந்திருக்கீங்க, அவ்வளவுதான். நீங்க தெரியாதவர்கள்னு நாங்க நினைக்கவும் இல்லை, எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சவங்கன்னு நாங்க நினைக்கிறதும் இல்லை. வகுப்பறையிலையும் சரி, அது ஆய்வு அறையிலையும் சரி, எதுலையுமே நல்ல ஆசிரியர்கள் அது மாதிரியான மனநிலையில இருக்க மாட்டாங்க. நாங்கெல்லாம் அப்படி ஒருபோதும் நாங்க அப்படி இருந்ததும் இல்லை. அதனாலதான் இன்னைக்கு நல்ல உயரமான இடத்தை நோக்கி ஆசிரியர் பெருமக்களால வளர்த்தெடுக்கப்பட்டு இன்னைக்கு நாங்களும் நல்ல நிலையில இவ்வளவு பெரிய இடத்துல உட்கார்ந்துருக்கோம். ஒரு முன்மாதிரி ஆசிரியராக இருக்கணும் அப்படின்றதுல நாங்க எப்பவுமே கண்ணும் கருத்துமா இருப்போம். அந்த அடிப்படையில நாங்க எல்லாம் தெரிந்தவர்களும் அல்ல, அரங்கத்துல இருந்தனால இவ்வளவு நேரம் கேட்டதுனால உங்களுக்கு எல்லாம் நீங்கெல்லாம் ஒன்றும் தெரியாதவர்களும் அல்ல. உங்களுக்கு தெரிந்தது எனக்கு தெரியாததா இருக்கும், எனக்கு தெரியாதது உங்களுக்கு தெரியாததா இருக்கும், 2 பேருக்கும் தெரியாதது இன்னொருத்தருக்கு தெரிஞ்சதா இருக்கும். எல்லாரும் இணைஞ்சு பயணப்பட வேண்டிய ஒரு அற்புதமான துறை. இந்த துறையில முறையான நெறிமுறைகளை பின்பற்றி ரொம்ப பொறுமையோடும் ரொம்ப நேர்மையோடும் இளம் ஆய்வு மாணவர்களாக இருக்கிற நீங்க மேற்கொள்ளக்கூடிய ஆய்வுகள் உலக அரங்குல தமிழின் பெருமையை உயர்த்தும் அப்படிங்கிறதுல வாகை தமிழ் சங்கத்திற்கும் உங்களுக்காக உரையை வழங்கிய 4 பேரறிஞர் பெருமக்களுக்கும் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நீங்க அதை செய்வீங்க. உங்களுடைய ஆய்வுகள்லையும் எங்களை போல உயரமான இடத்துக்கு நீங்க வருவீங்க. அந்த நீங்க செய்யக்கூடிய ஆய்வு உண்மைத்தன்மையோடு இருந்தால், காய்தல் ஓத்தல் இல்லாம இருந்தா, ரொம்ப ரிஸ்க் எடுத்து புதிய புதிய களங்களை நோக்கி நீங்க நகர்வீங்க. ஆனா கண்டிப்பா எங்களை மாதிரி ஒரு உயர்வான இடத்துல நீங்களும் இருப்பீங்க. அது உங்களுடைய ஆய்வு உங்களை உயர்த்தும் அப்படிங்கிறதுல எங்களுக்கு எந்த விதமான ஐயமும் இல்லை. இளம் மாணவர்களாக வருகை தந்து ஆய்வு மாணவர்களாக வந்திருந்து இந்த கருத்தளங்களை கலந்துகிட்ட எல்லா ஆய்வு மாணவர்களுடைய ஆய்வு பயணமும் சிறப்பதற்கு 4 அறிஞர் பெருமக்களோடு வாகை தமிழ் சங்கத்தின் சார்பாக
ஒருங்கிணைப்பாளர் என்கின்ற முறையில் நானும் என்னுடைய நிறைவான நாளில் நிறைவான வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றொரு நல்ல தலைப்புல நல்ல பொருண்மையில இன்னொரு இணைய வழி அரங்கத்துல ஒரு புதிய தலைப்புகளோடு விரைவில் நாம மீண்டும் எல்லோரும் இணைந்து பயணிப்போம். அதுவரைக்கும் வாகிய தமிழ் சங்கத்தின் சார்பாக 4 நாள் உரை வழங்கிய ஆய்வறிஞர்களுக்கும் 4 நாளும் வருகை தந்திருந்த ஆய்வு மாணவர்களுக்கும் பேராசிரியர் பெருமக்களுக்கும் அன்பிற்கினிய பேராசிரியர் பெருமக்களுக்கும் நான் நிறைவான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கான சான்றிதழ் உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாமே நம்ம கருத்தரங்க குழுவில் நாங்கள் பதிவு பண்ணுவோம். 4 நாளுக்கான உரை எடிட்டிங் செய்யப்பட்டு உங்களுக்கு வழங்கப்படும். எல்லா வகையான விஷயங்களும் நீங்கள் கேட்காமவே உங்களுக்கு நாங்கள் குழுவில் கொடுப்போம். அந்த குழுவில் நீங்கள் தொடர்ந்து இருங்க. உங்களுக்கான எல்லா தகவல்களுமே அங்கு உங்களுக்கு தரப்படும். கொஞ்சம் காத்திருங்க. நிறைய ப்ரோக்ராம் நம்ம நிகழ்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் வாகிய தமிழ் சங்கத்தில். ஒரு நிகழ்ச்சிக்கும் நம்ம சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி 100, 200, 300 சர்டிஃபிகேட் வரைக்கும் பண்ண வேண்டி இருக்கு. அதில் கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம். மற்றபடி உங்களுக்கு கண்டிப்பாக சான்றிதழ் உண்டு. நீங்கள் கேட்குற மாதிரியான உரை குறிப்புகள்லாம் நாங்கள் தருவோம். அது வரைக்கும் குழுவில் பொறுமையாக இருங்க. உங்களுக்கான எல்லா தகவல்களும் நிச்சயமாக தரப்படும். அனைவருக்கும் நற்றமிழ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கின்றேன். நினைப்போம் நல்லதே நடக்கும். நன்றி அனைவருக்கும். நன்றிங்கம்மா. அனைவருக்கும் நன்றி சார். நீங்க ரிலீவ் ஆயிக்கலாம் சார். ரொம்ப நன்றிங்க. உங்களுக்கு போன்ல